சரி ரைட் கவனியா. ஸோ நம்ம கடைசி கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம்? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்தில் ஒரு டைம் டிவிஷன் பார்த்துட்டு நம்ம போகலாம். மாஸ் ஆஃப் நியூட்ரான், மாஸ் ஆஃப் புரோட்டான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். நியூட்ரானோட வெயிட் என்ன? அதுதான் இருக்கிறதே கிரேட்டராக இருக்கும். எவ்வளோ வேல்யூ? 1.674. இது 1.672. 10 to the power என்ன? -27. என்ன யூனிட்டில்? கிலோகிராமில். -27 கிலோகிராமில். இது வந்து 9.1 × 10 to the power -31 கிலோகிராம். ஞாபகம் வைக்கணும் சரியா? ரொம்ப முக்கியமான டேட்டா. சட்டில்டாக தேவைப்படும் எங்கேயாவது. ஆன் அண்ட் ஆவரேஜாக புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு வெயிட் ஒன்று தான். ஒரு சின்ன டிஜிட்டில் யார் ஜெயிச்சிருவா? நியூட்ரான் ஜெயிச்சிரும். ஸோ நியூட்ரான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கிங்கு. சரி ரைட் ஓகே. இப்போ நியூட்ரான் பற்றி ஆராய்ச்சி பண்ணதில் யார் வருவார்? சாட்விக் வருவார். அவருமே என்ன பண்ணியிருப்பார்? ஆல்ஃபா பார்ட்டிக்கலை பம்பார்ட் பண்ணி தான் ரெடி பண்ணியிருப்பார். எது மேலே பம்பார்ட் பண்ணியிருப்பார்? இரியா இரு. இப்போ கொஞ்சம் பார்த்து சொல்லு சார் என்ன நடத்தினாருன்னு. தானே கேட்குறேன், இந்த பேராகிராஃப் தானே கேட்டேன். இப்போது நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ஃபா பார்ட்டிக்கலை எது மேலே பம்பார்ட் பண்ணியிருப்பார்? பெரிலியம் ஷீட் மேலே. என்ன கோல்டு ஃபைலுங்கிற? நான் என்ன புரோட்டானாக கேட்டேன்? நியூக்ளியஸாக கேட்டேன்? ஏன் என்சிஆர்டி தெளிவாக படிக்க மாட்டேங்கிறீங்க? தியரி தானே, ஸ்டேட்மெண்ட் தானே. படி. ஆல்ஃபா பார்ட்டிக்கல் எது மேலே பம்பார்ட் பண்ணுறாரு? பெரிலியம் ஷீட் மேலே பம்பார்ட் பண்ணுறாரு. இதுவே வந்து புரோட்டான் டிஸ்கவர் பண்ணுறதுக்கு ரூதர்ஃபோர்டு வந்துடுறாரு. ரூதர்ஃபோர்டு எது மேலே பம்பார்ட் பண்ணுறாருக்கண்ணா? இவர் தான் தின்னு கோல்டு ஃபாயில் மேலே பம்பார்ட் பண்ணுறாரு. இதோட ரிசல்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கிது? அதிகபட்ச பேர் என்னவா இருக்காங்க? அன்டிஃப்ளெக்டடாக இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்லுவார்? அதிகபட்சமான ஸ்பேஸ் எம்டிங்கிறாரு. இது யாரை வந்து அகெயின்ஸ்டாக ப்ரூவ் பண்ணுது? ஜே தாம்சனை தப்புன்னு ப்ரூவ் பண்ணுது. ஜே தாம்சனோட மாடலுக்கு பேர் ப்ளம் புட்டிங் மாடல் இல்லையா? வாட்டர் மேலன் மாடல் இல்லையா? ரைசின் புட்டிங் மாடல். அதில் என்ன சொல்கிறாரு? புரோட்டான் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் ரீஜன் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு, யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி கிடக்கு. அதுக்குள்ளே எலக்ட்ரான் வந்து எம்பட்டட் ஆகிருக்கு, அங்கங்கே பதிஞ்சு கிடக்கு. எலக்ட்ரான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பதிஞ்சு கிடக்குங்கிறாரு. அதெல்லாம் என்னவாயிட்டு? தப்பாயிடுச்சு. இது யார் ப்ரூவ் பண்ணுறாரு? ரூதர்ஃபோர்டு என்ன சொல்கிறாரு? இல்லை புரோட்டான் ரொம்ப டைனியாக சென்டரில் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான் வர வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் லைக் அ மினியேச்சர் வெர்ஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சோலார் சிஸ்டத்தோட கம்பேர் பண்ணுறாரு. அதை சொல்கிறது யார்? சோலார் சிஸ்டத்தை. வெரி குட். மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. என்ன தியரி யூஸ் பண்ணுறேன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பற்றி சொல்கிறாரு. என்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னு நீ கேட்டேன்னா ஒரு 2 நிமிஷம் கண்ணா. அதாவது ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆக்சலரேட் ஆச்சுன்னா அது வந்து ரேடியேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் உள்ளே விழுந்துடும். எவ்வளோ நேரத்துக்குள்ளே இந்த நியூக்ளியஸ்குள்ளே விழுந்துடும் இன்சைடில் மென்ஷன் பண்ணுறான்? 10 to the power -8 செகண்ட். 10 to the power -8 செகண்டுக்குள்ளே என்ன ஆகிடுன்னு சொல்கிறான்? நியூக்ளியஸ்குள்ளே இந்த எலக்ட்ரான் விழுந்துடும். நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். ஆனால் அப்படி விழலை. அதனால் இந்த சோலார் சிஸ்டம் மாடல் நீங்கள் கம்பேர் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாரு? மேக்ஸ்வெல் சொல்கிறாரு. அதே மாதிரி ரூதர்ஃபோர்டோட மிக முக்கியமான அப்சர்வேஷன், ஆட்டமோட சைஸ் 10 to the power -10 மீட்டர் அப்படின்னா அதுக்குள்ள நியூக்ளியஸ் 10 to the power -15 மீட்டர். 10 to the power -15 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். இது யாரோட சைஸை மென்ஷன் பண்ணுறாங்க? ரேடியஸ் ஆஃப் யாருமா? 10 to the power ஆட்டமா? இல்லை எது ஆட்டம் எது நியூக்ளியஸு? 10 to the power -10 ஆட்டமு. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to the power -15 நியூக்ளியஸ்க்கு சொந்தம்.
நியூக்ளியஸ்க்கு சொந்தம். இதை எப்படி புக்கில் கம்பேர் பண்ணிருக்காங்க, ஒரு கிரிக்கெட் மைதானத்தால் 5 கிலோமீட்டரால் செய்யப்பட்ட ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் நடுவில் ஒரு கிரிக்கெட் பந்தை வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆட்டத்தோட நடுவில் இந்த நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. எத்தனை பார்ட்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா போய் பம்பட் ஆகி 180 டிகிரியில் ரிட்டர்ன் வந்துடுச்சு? 20,000 பார்ட்டிக்கலில் ஒரு பார்ட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடுச்சு, ரிட்டன் பம்பாடாகி வந்துச்சு. படிச்சியா இல்லையா? ஆன்சர் வர மாட்டேங்குது. ஏன் சபரி, ஏன் ஆன்சரே வரலையே? தியரி படிக்காமல் இப்படி வர? ரூதர்ஃபோர்டு முக்கியம்னு சொல்லியிருக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரிக்கு பவுன்ஸ் பேக் ஆகி வருது. ரொம்ப கம்மியான பேர் தான் பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க, ரொம்ப ஸ்மால் ஆங்கிளில் தான் டீவியேட்டும் ஆகுது. இந்த மாதிரி எல்லா விஷயமே யாரோட மாடலில் எனக்கு என்ன கிடைக்குது, ரூதர்ஃபோர்டு மாடலில் கிடைக்குது. ஸோ இப்போ ரூதர்ஃபோர்டு மாடலில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக பாயிண்ட்டு. இதில் ரூதர்ஃபோர்டில் மிகப்பெரிய ட்ராபேக்காக பார்க்கப்பட்டது ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம், எனர்ஜி ஆஃப் த ஆட்டம்லாம் அவர் ரிசர்ச் பண்ணல. ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம் அண்டு எனர்ஜி ஆஃப் த ஆட்டம்லாம் அவர் எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணல. இதெல்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே எனக்கு தியரியில் சொல்லி கொடுத்தாச்சு. இதெல்லாம் ரூதர்ஃபோர்டோட முக்கியமான பாயிண்ட்டு. இப்போ ரூதர்ஃபோர்டுக்கு முன்னாடியே ஃபேரடே என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார், கேத்தோடு ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்டு, கேத்தோட ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பார். கேத்தோட ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணது ஃபேரடே. இந்த ஃபேரடேவோட கான்செப்டை யூஸ் பண்ணுறப்போ கேத்தோட ரேஸ் எதில் போகும், ஸ்ட்ரைட் லைனில் போகும். அதாவது யார் இல்லாமல் இருக்கப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டும் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரெண்டு ஃபீல்டு இல்லாதப்போ உங்களுக்கு என்ன ஆகும், கேத்தோட் ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ராவல் ஆகும். இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கணும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அது இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு, சி பாயிண்டில் போகும். ஆனால் அதிகமான மாஸ் இருந்தால், காது கொடுத்து கேட்டுக்கோ, அதிகமான மாஸ் இருந்தால் கம்மியான டிஃப்ளெக்ஷன் தான் கிடைக்கும். அதுவே அதிகமான சார்ஜ் இருந்துச்சுன்னா அதிகமான டிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். இதுவுமே யார் சொல்கிறது தான், கேத்தோட் ரே டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஜே தாம்சன் இன்னுமே டெப்த்தாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பார். ஜே தாம்சன் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, E/m ரேஷியோவை டிஃபைன் பண்ணியிருப்பார். எவ்வளோ வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பார், 1.7 சம்திங் × 10⁻+11 கூலும் கிலோகிராம் பவர் -1ங்கிற வேல்யூவை கன்க்ளூட் பண்ணியிருப்பார். இந்த வேல்யூவை பயன்படுத்தி மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிற விஷயத்தை கன்க்ளூட் பண்ணது தான் மில்லிகன். 9.1 × 10⁻31 கிலோகிராம்ங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர்றது மில்லிகன். இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த எலக்ட்ரான் சார்ஜ் வேல்யூ 1.6 × 10⁻19 கூலும். இதை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணது தான் மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டை யூஸ் பண்ணுவார். கேத்தோட் ரே எங்கேருந்து எங்கே ஆரம்பிச்சு தன்னோட பயணத்தை முடிக்கும், அதுதான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறானே. எங்கேருந்தே ஆரம்பிக்கும், கேத்தோடில் ஆரம்பித்து ஆனோடில் தன்னோட பயணத்தை முடிச்சுக்கும். சரியா? பின்னாடி என்ன ஷீட் யூஸ் பண்ணலாம், ஜிங்க் சல்ஃபேட்டுன்னு சொல்கிற ஃப்ளோரசன்ட் இல்லையா பாஸ்பரசன்ட் ஷீட்டை பயன்படுத்தலாம். என்ன சபரி, ஆன்சரே வர மாட்டேங்குது, மனசில் சொல்லிக்கிறியா? சொல்லியா, நீ ஆன்சர் பேசினா தானே வரும். ஜிங்க் சல்பேட்டு வேறு எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, ரூதர்ஃபோர்டோட ஆல்ஃபா ஸ்கேட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே உனக்கு வந்து ஃப்ளோரசன்ட் சீட்டாக என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஜிங்க் சல்ஃபேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதிகபட்ச நேரம் உனக்கு ஜிங்க் சல்ஃபேட் தான், ஜிங்கன் தான் ஜொலிக்கும்னு சொல்லியிருப்பேன். ஜிங்க் மெட்டீரியலில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஆனால் சல்ஃபேட்டோட சேரணும், லெட் சல்ஃபேட்டு அதெல்லாம் ஃப்யூச்சரில் சொல்லித்தரேன். ஒன்றுக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டு அந்தந்த கெமிக்கலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஷார்ட்கட் தரேன். சரி, ரைட்டா? கேத்ரின் ஈஸோ பற்றி ஷார்ட்கட் எழுதினியா இல்லையா? அப்போ கேட்கலாமா, பிளான் அனாட்டமி எந்த இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க?
அதுதானேயா 5, 6, 7 நேஷனுக்கு போனாங்க. நீ இன்னும் அந்த வீடியோ பார்க்கலையா? சொல்லு, இப்போ சொல்லு. 5, 6, 7 தான் நீ கேட்ட. அப்புறம் என்ன பிளான் அனாட்டமி சொல்கிற? 5, 4 சொன்னியா? 1954 பிளான் அனாட்டமி. சீட் அனாட்டமி 1960. அண்ணா 60 ரூபாய்க்கு சீடு வாங்கி கொடுத்தான்னு சொல்லியிருப்பேன். சீடோட விலை 60 ரூபான்னு ஞாபகம் வச்சுப்போம். 1989 அவங்க என்ன பண்ணாங்க? நைட்டு நயன்தாரா படம் பார்த்து புசுன்னு இருந்தாங்க. புஷ் கையில் அவார்டு வாங்குவாங்க. நேஷ்னல் மெடல் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு. அதுக்கு ஷார்ட்கட் இருந்திருக்க மாட்டேன். பட் ஆனால் என்ன கதைங்கிறத நீ படித்து வச்சுக்கணும். 1931 என்ன பண்ணுறாங்க? யூஎஸ்க்கு போயிடுறாங்க. 1931 யூஎஸ்க்கு போகிறாங்க. எதுக்காக? தன்னோட டாக்டரேட் பட்டத்தை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ரஷ்யாவிலையும் ஜெர்மனிலையும் பார்த்திங்கன்னா தன்னோட அக்ரிகல்ச்சரை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. தன்னோட அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்களோட ரிசர்ச்சை பிளான் அனாட்டமி பற்றி இதனால இவங்களோடது வெப்ஸ்டர் ஆஃப் பிளான்ட்ஸ்ன்னு சரி வெப்ஸ்டர் ஆஃப் பயாலஜி சரி வெப்ஸ்டர் ஆஃப் பிளான்ட்னு சொல்லக்கூடியது இல்லை வெப்ஸ்டர் ஆஃப் பயாலஜின்னு சொல்லலாம். ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அதிக டேட்டா வச்சிருக்கக்கூடியது இந்த புக்கு. எந்த புக்கு சொல்லியிருப்பாங்க? சீட்ஸ் ஆஃப் அனாட்டமி. சீட்ஸ் அனாட்டமி தான் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? வெப்ஸ்டர் ஆஃப் த பிளான்ட் பயாலஜின்னு சொல்லக்கூடிய புக்கு பார்த்திங்கன்னா பிளான்ட் அனாட்டமி கிடையாது, அனாட்டமி ஆஃப் சீட்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த புக்கு. ஸோ தெளிவாக எந்த புக்குக்கு அந்த பெருமை இருக்குது அப்படிங்கிறத நீ பார்த்து தெளிவாக எழுதி வச்சுக்கோ. அடுத்து பார்த்திங்கன்னா எப்போ இறந்து போகிறாங்க? தன்னோட 99 வயசில் இறந்து போகிறாங்க. 1898 பிறந்தாம்மா. எப்போ இறந்து போகிறாங்க? 1997 இறந்துடுறாங்க. இவங்க ஆப்சல்யூட் டாமினேட்டட் இந்த பயாலஜி ஃபீல்டுன்னு சொன்னது பார்த்திங்கன்னா பீட்டர் ராவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் சொல்லியிருப்பார். இவர் மிசோரி பொட்டானிக்கல் கார்டனோட டைரக்டராக இருப்பார். ஓகேவா? அதெல்லாம் அவ்வளோதான். அந்த ஒரு பேராகிராஃபில் கூடிய எல்லா பாயிண்ட்டுமே இந்த மாதிரி தான் கவர் ஆகும். ஓகேவா? எதாவது விட்டேன்னா எல்லாம் கவர் ஆகிடுச்சுல்ல? சரியா போச்சா? சரி, அவ்வளோதான் கேத்ரின் ஈஸு பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தெளிவாக படித்து வச்சுக்கிங்க. இதில் பிளான் ஸ்ட்ரக்சரை டைனமிக் வியூவில் எக்ஸ்பிளைன் பண்ணதுன்னு சொன்னது பிளான் அனாட்டமி புக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சயின்டிஸ்ட் இதெல்லாம் அப்பப்போ ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும். அப்பப்போ புக் எடுத்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா? ஷார்ட்கட் எடுத்து ரிவிஷன் பண்ணி மைண்டில் நல்லா நினைச்சுன்னா எப்பேற்பட்ட கொஸ்டின் வந்தாலும் சரி 360 எடுக்கிறது எவனாலையும் தடுக்க முடியும். நீ எடுத்தால் தான் ஆச்சு. போட்டி அந்தளவுக்கு போகுது. சரியா? 2 நாளுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி அలా வச்சிருச்சு எல்லாத்தையும். பார்த்தியா? நீ பார்த்துருக்க மாட்டேன், நியூஸ் பார்த்துருக்க மாட்டேன். கொஸ்டின் எடுத்திருக்கான் கர்ண கொடூரமா. எப்படி நீங்கள் நீட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தப்பறம் ஒரு ஃபீல் பண்ணீங்களோ, இத்தனை வருஷத்தில் இல்லாத ஒரு டிஎன்பிஎஸ்சி கஷ்டமான ஒரு பேப்பர். லைக் சிலபஸ் புக்குக்குள்ளே இருக்குது. கொஷின் பார்த்தீங்கன்னா பழங்கால இதிகாசத்துலேருந்து எடுத்திருக்கான். அதாவது 1960 70 ஏதாவது ஒரு புக்கு யாரோ எழுதியிருப்பாங்கல்ல, அங்கேருந்து ஒரு கொஷின் எடுத்து கரண்ட் சிலபஸோடு வச்சு கொடுத்துட்டான். அப்போ பையன் என்னென்னா எதை படிக்கிறதுன்னு தெரியாமல் இப்போ திணற ஆரம்பிச்சிட்டாங்க. சிலபஸ் இருக்குது. இப்போ என்ன பாருங்கள், அருஞ்சொல் பொருள்னு ஒரு டாபிக் இருக்குது. அது புக்கில் இருக்கிற அருஞ்சொல் பொருட்களே 200 இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு போகிறத தாண்டி இப்போ பழங்கால புக்கு எந்த புக்குன்னே தெரில, அங்கேருந்து ஒன்று கேட்டிருக்கான். அப்போ நம்ம பையன் படித்து 200 போயிட்டான்ல, கண்டிப்பாக இதில் ஃப்ளூக்குள்ளேயோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியாது. நீட்டு பரவாயில்ல, ஏன்னா அதில் நெகட்டிவ் மார்க் இல்லை. ஸோ அதனால் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எத்தனாவது ஸ்டாண்டர்டு? 10th ஸ்டாண்டர்டு எக்ஸாமே டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய யூபிஎஸ்சி ஸ்டூடெண்டாலே ஒரு மேக்ஸிமம் கொடுத்துருக்கு, போட முடியல. யூபிஎஸ்சி படிக்கிறோன்னே போட முடியல. ஒன்றும் இல்லையா, அது ஒரு ஸ்கொயர் பேஸ்டு சம் தான். ஏரியாவை கால்குலேட் பண்ணணும். ஒரு 6 ஏரியாவோ 5 ஏரியா கால்குலேட் பண்ணணும். அதை நீ கால்குலேட் பண்ணி கூட்டுறதுக்கே 3 நிமிஷம் ஆகிடும். அங்கேயும் ஒரு கொஷினுக்கு 1 நிமிஷம் கணக்கு தான். அவன் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு. அப்போ நீ யோசிச்சு பாரு, அவன் நம்ம ஜெஇ ஸ்டூடெண்ட் மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போது ஏன் அப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது நீ புரிதலுக்கு உட்படுத்தணும். ஏன் கேட்குறான்? இப்போ நீ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கணும்னு நினச்சா நீ பயந்துருவேன். இப்போ எனக்கே நான் ஒரு குரூப் 4 பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா எந்த ஸ்டாண்டர்டில் சொல்லிக் கொடுக்குறதுங்கிற அளவுக்கு பேப்பர் செட் பண்ணிட்டான். அப்போது இனிமேல் வர பசங்க என்ன பண்ணுவாங்க? குரூப் 4லேருந்து விலகிடுவாங்க. அது நல்லதான்னு பார்த்தோன்னா ஒரு சாராருக்கு நல்லது. ஏன்னு சொல்லணும் கேளேன். குரூப் 4 படித்தா ஆவரேஜாக 24,000 கவர்மெண்ட் சம்பளம் வரும். 24,000 25,000 படிப்படியாக ஒரு 30-35,000 60 வயசு வரைக்கும் போகிறப்போ ஒரு 40,000 சம்பளம் வரைக்கும் ஸ்டேபிளாக மாதம் 31ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதிக்குள்ளே டங்குன்னு அக்கௌண்ட்டில் விழுந்துடும்.
கவர்மெண்ட் லீவு, சாட்டர்டே லீவு இதெல்லாம் இருக்குது. காலைல போய் சாயந்தரம் வந்துடலாம். உன் ஜாப் வந்து கேரண்டி, யாராலையும் எடுக்கவே முடியாது. நீ என்ன பண்ணாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் 4க்கு படிக்கிறேன்னு உட்காந்துடுறாங்க. 31 நான் ஆல்ரெடி கிளாஸ்லேயே உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன். 31 வயசு 32 வயசு நான் 24 வயசில் கிளாஸ் எடுக்கிறப்போ 32 வயசு வரைக்கும் அதை உட்காந்து படிக்கிறான்னா அது எக்கானமிக்கு பெனிஃபிட்டா? யோசிச்சுப்பார். ஒரு 3000 ஜாப்பு 13 லட்சம் பேர் எழுதுறான். நம்ம நீட்டை பொறுத்த வரைக்கும் 5200 1.5 லட்சம் பேர் எழுதுறான். இது ஓரளவுக்கு பரவாயில்ல. அது ஸ்டூடெண்ட்ஸுங்கிறப்ப பிரச்சனை இல்லை, அவனுக்கு அடுத்து அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற 13 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா வெறும் 3500 பேர்னா கிட்டத்தட்ட ஒரு 13 சில்ட்ரன் வச்ச கூட 13 லட்சம் பேர் தன் லைஃப்பை வந்து வெறும் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மட்டும் செலவு பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது எக்கானமி எப்படி வளரும்? இப்போ விரக்தியான என்ன பண்ணுவாண்டி நான் வேலைக்கு போகிறேன். உண்மையாலுமே நீ வேலைக்கு போனால் ஒரு 8 வருஷம் ஆகும் சம்பளத்தை சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக அந்த வேலையை கற்றுக்கிட்டு 9-10 வருஷத்தில் நீ தனியாக பிஸ்னஸாக பண்ணனா பெருசாக வந்துடுவேன். மளிகை கடை வெய்ய பொட்டி கடையில் ஆரம்பித்து இப்போ நான் அங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நம்ம ரெகுலராக மளிகை கடை வாங்குற நல்ல ஸ்டோர். அவன் அந்த பையன் அவங்களோட பையன் நம்ம ஸ்கூலில் தான் படித்தான், என் கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லிடு. அவன் வரப்போ அவங்க நெல்லையிலேருந்து இங்கே வந்து இந்த கடை போட்டாங்க, சின்ன கடையாக போட்டாங்க. அப்போ பக்கத்தில் பெரிய பெரிய கடைலாம் இருந்துச்சுப்பா. சார் நாங்களாம் யோசித்தேன் எங்கேயோ இருந்து இங்கே வந்து கடை போடுறாங்க செட்டில் ஆகணும். இன்றைக்கி அவங்க கடை தான் பெருசு அண்ட் லேண்ட்மார்க். யாராவது போனாங்கன்னா நெல்லை ஸ்டோர் எங்கே இருக்கோ அங்கே அப்படி அந்தளவுக்கு வந்து அவங்க தொடர்ந்து வேலை செஞ்சு இன்றைக்கி பெரிய டாமினெண்ட் ஆகிட்டாங்க அந்த ஏரியாவில். இந்த மாதிரி நிறைய கடை வந்து பார்த்திங்கன்னா டாமினெண்ட்டாக வைக்கிறானுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பு தான் தேவை. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 வருஷம் எந்த ஒரு பொருளை இப்போ நம்மளே போய் அந்த கடையில் பொருள் வாங்குகிறோம், குவாலிட்டி இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தானே. அப்போ நீங்கள் யோசிச்சு பாரு, இப்படி தான் வந்து ரன் ஆகும். ஸோ அப்போது இந்த மாதிரி குரூப் 4 எக்ஸாம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கிறது இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். கேண்டிடேட்ஸோட அந்த டைம் ரொம்ப 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 ரூயின் பண்ணக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸாக மாறிட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் 4 உள்ளே விட்டு என்ன பண்ணிட்டான், உங்களோட அந்த பாதி பேர் இனிமேல் என்ன பண்ண மாட்டாங்க, குரூப் 4 படிக்க மாட்டாங்க, அவங்க ஏதோ வேலைக்கு போவாங்க. அந்த எக்கானமி கொஞ்சம் டெவலப் ஆகும். இந்தியன் எக்கானமி அப்படி தான் டெவலப் ஆகும். ஏன்னா ஒருத்தர் வேலை செஞ்சால் தான் அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், சம்பளம் கொடுத்தா தான் பணம் வாங்குவான், பணம் வாங்கினா தான் பொருள் வாங்குவான், பொருள் வாங்கினா தான் பணம் ஃப்ளோ ஆரம்பிக்கும், பணம் ஃப்ளோ ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்தியோட க்ரோத் ஆரம்பிச்சிடும். யோசிச்சு பாரு, நீ அமெரிக்காவிலேயோ இல்லை மற்ற நாட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு உட்காந்து படிக்கிறது ரொம்ப ரேரு. ஆனால் இந்தியாவில் அது ரொம்ப இதுவாக மாறுது. கவர்மெண்ட் ஜாப்னா நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததுனாலேயே அது ரொம்ப ஆச்சு. என்னோட தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் சார் சொல்லுவார், நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு தான் சக்தி கல்யாணம் பண்ணுவேன்ட்டு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கல்யாணம் பண்ணல. என்னை விட 7 வருஷம் மூத்தவர். ஸோ யோசிச்சு பாரு, அப்போது ஒரு கஷ்டமான பேப்பருங்கிறது தேவை இருக்குது. உனக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன்னா, ஒரு கஷ்டமான பேப்பரை உள்ளே அனுப்புகிறப்போ ஒரு குறிப்பிட்ட சாரார் விலகிடுவாங்க. இந்த டைம் பாஸ்க்கு படிக்கிறாங்க இல்லையா, போன மாதம் வரைக்கும் கிரிக்கெட்டு ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பாங்க, டக்குன்னு வந்து நான் என்ட்ரன்ஸ் உட்காந்து படிக்கிறேன்னு நம்ம படிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அவன் வந்து கிராக் பண்ண மாட்டாங்கிறது யதார்த்தமான உண்மை. ஆனால் அவன் நம்ப வைக்கிறது என்ன, கொஸ்டின் புக்லேருந்து வருது, இப்போ புக்கை படித்தா நான் கிராக் பண்ணிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை. இப்போ அவன் எல்லாம் என்ன ஆகிட்டான், ஃபில்டர் ஆகிட்டான். அடுத்த வருஷம் பாரு இதை விட கம்மியான பேர் எழுதுவாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ நீட்டும் அப்படி தான் இப்போ மாறி இருக்குது. இப்போ ட்ராப்பர்ஸோட எண்ணிக்கை கணிசமாக குறைஞ்சிருச்சு. இப்போ ட்ராப் பண்ணுற எல்லாரும் மனசுலையுமே ஒரு எண்ணம் வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கடைசி ஸ்டூடெண்ட் இருக்கல்ல, அவளுக்குமே என்னென்னா சித்தா கிடைச்சிரும், எதுக்கு மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும், அந்த ரிப்பீட்டருக்கான தாட் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. எல்லோருக்குமே ரிப்பீட்டர் தாட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதை நீ பயன்படுத்திக்க. ஆனால் சீட்டு குறையாது, காம்படிஷன் குறையாது. ஆனால் அந்த உனக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த லேசி பீப்புள்ஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் விலகிட்டானுங்க. 2-3 இயர் ட்ராப் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ கொஞ்சம் ஓகேடா இதுக்கு மேலே போகுது, திஸ் அவர் லாஸ்ட் அட்டம்ப்ட்னு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் ஆல்மோஸ்ட் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். ஸோ ஹெவி காம்படிஷன் நீ கொடுக்கணுங்கிறது தான். இதுக்கு நடுவில் வந்து நீ கொஞ்சம் விஷயத்தை படிக்காமல் வந்தால் எப்படி? ஸோ திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ், மறந்துடாத. பேப்பர் நாளாக இன்னும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு இன்னும் 2 வருஷம் ரொம்ப டஃப்பாக வைப்பான். அது பயங்கர ஃபில்ட்ரேஷன் ஆகும். அதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணுறதுக்கு ஓகேடா இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நார்மல் பேப்பர் வரும். ஆனால் அந்த பேப்பர் எப்போ வரும்னு உனக்கு தெரியாது, நீ எத்தனை செலவு பண்ணுது. ஸோ இப்படி தான் வந்து பேப்பர் செட் ஆகுது. ஸோ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்பப்போ நடக்கும். இந்த வருஷம் நடந்துருச்சு. ஸோ 2015 இது நடந்துச்சு. பயங்கரமான ஒரு கொஷின் செட் பண்ணி ஏஎம்பிஎம்டினாலே ஒரு டிஃபிகல்ட் அப்படின்னு வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லை. தமிழ்நாட்டில் அப்போ 12th மார்க் நடந்துட்டு இருந்துச்சு, ஏஎம் பீரியடு.
12th மார்க் நடந்துட்டு இருந்ததுனால பெருசாக தெரியல. பட் ஆல் இண்டியா லெவலில் அப்போ ஒரு பெரிய செட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 16, 17, 18, 19 கொஞ்சம் கண்டினியூ பண்ணி கோவிட் வந்ததுக்கப்புறம் கூல் டவுன் ஆகி மறுபடியும் இப்போ செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணு. சில நேரம் இது தப்புன்னு தெரிஞ்சு என்ன பண்ணிடுவாங்க, பேப்பர் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அடுத்த வருஷமும் நீட் பேப்பர் உனக்கு எப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பேப்பர் செட்டிங் தான் இருக்கும். அதுக்கு உன்னை தயார்படுத்திக்க. அதுக்கு அடுத்த வருஷமும் இதே தான் இருக்கும். எப்போ ஈஸியான பேப்பர் வரும்னு என்னால் சொல்ல முடியாது. மேபி இதுவே போதும் ஃபில்ட்ரேஷன் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே ஒரு ஈஸியான பேப்பர் வரலாம். அப்போ நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், பேப்பர் கஷ்டமாக வந்தால் ஈஸியான கொஷின்ஸ்லாம் நீ விடவே கூடாது. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இதுவே பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு சரி பேப்பர் கஷ்டமாக வந்துச்சுன்னா உனக்கு தெரிஞ்ச எந்த கொஷினுமே நீ தப்பு பண்ணிடக்கூடாது. நீ மனசில் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. இதுவே பேப்பர் இருக்கிறது ஹிஸ்ட்ரியில் ஈஸி ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா கொஷினும் ரைட் ஆகும். உனக்கு வேறு சாய்ஸே கிடையாது. எல்லா கொஷினும் ரைட் ஆகிட்டே வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு வர ப்ரிப்பரேஷனை இன்னுமே ஹெவியாக கொடு. சரி, இன்னும் நல்லா படியா. ரைட்டு, கேத்தோட் ரே பற்றியில் பார்த்தாச்சா? சரி, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தது. இந்த கிளாஸில் இப்போ நம்ம டாபிக் போகலாம். ஸோ இன்னும் நல்லா கவனி. இன்றைக்கி டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஒரு கொஷின் நம்ம கை கொடுத்துரும். குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம். டயக்ராமில் வந்து ஒரு 3 சயின்டிஸ்ட் கொடுத்துருக்கேன். யாராவது தெரியுமா? சபரிக்கு தெரியுமா? இதுவே விஜய், அஜித், ரஜினி ஃபோட்டோ கொடுத்துருந்தா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நமக்கு டெய்லி டிவியில் போடுறாங்க. இது யாருன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் நான் போர்னு சொல்கிறேன்ல, அவர் தான். போர் மாடல், நீல்ஸ் போர். இவர் ஃபஸ்ட்டு நமக்கு இது போர்ஸ். ஓகேங்களா? டீப்ராக்லேன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த டீப்ராக்லே. கடைசியாக இருக்குது யார் சொல்லு பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு சயின்டிஸ்ட் தான், ஐசன்பர்க். ஓகேவா? 3 கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட். இவங்களை பற்றி நம்ம ஆக்சுவலாக லெசனே பார்த்துட்ருக்கோம். சரி, ஓகே, ரைட்டு. போரு, டீப்ராக்லே, ஐசன்பர்க். இவங்க 3 பேருமே குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரொம்ப ரொம்ப டெப்த்தான ஒரு ஆளுங்க. அப்போ நம்ம இது வரைக்கும் இந்த வேர்டை நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டேன். என்ன கண்டுபிடிக்க மாட்டேன்? குவாண்டம் மெக்கானிக்ஸ். சப்ஜெக்டை தாண்டி கொஞ்சம் சொல்லித்தரேன் உனக்கு புரியறதுக்காக. குவாண்டம் மெக்கானிக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்குள்ளேயே இருக்குது. சப்ஜெக்ட் தான், இது ஒன்றும் பெருசெல்லாம் இல்லை. ஸ்டடி ஆஃப் ஸ்மாலஸ்ட் திங்க்னு சொல்லுவான். அது நான் டெஃபினேஷன் நான் தரேன், பட் இதெல்லாம் கூகுளில் இந்த டெஃபினேஷன் இருக்காது, வேறு இருக்கும். பட் ஒன்று புரியறதுக்காக ஸ்மாலஸ்ட் திங்ஸ் அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடிய பொருட்களை ஆராய்ச்சி பண்ணுறது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸு. சரிங்க சார், குவாண்டம் மெக்கானிக்ஸ் சின்னது எது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். இவங்க தான் என்னது இருக்குது ஸ்மாலஸ்ட் பீப்புள்ஸ். இவங்க எங்கே இருக்காங்க, இவங்களோட வீடு எங்கே இருக்குது, இவங்க வாழ்கிற வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னு படிக்கிறது நம்மளோட எர்த்து மாதிரி கிடையாது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாதிரி கிடையாது. அப்போ அது ஒரு கற்பனையான உலகம். அப்போ தான் உனக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்குது, ஒரு புரோட்டான் எப்படி நகருது, எனர்ஜி எவ்வளோ பொசஸ் பண்ணுது, அந்த ஒரு குட்டி புரோட்டான் எவ்வளோ எனர்ஜியை பொசஸ் பண்ணும் அப்படிங்கிற இதெல்லாம் போக நான் சொல்கிறேன். ப்ராப்பராக எடுத்தால் 1 டம்ளர் கிளாஸ் வாட்டர்லேருந்து ஒரு சிட்டிக்கு தேவையான கரண்ட்டை கொடுத்துட முடியும். அவ்வளோ எனர்ஜி வந்து ஒரு டம்ளர் வாட்டரில் இருக்குது. ஆனால் நமக்கு அது என்னது எடுக்க முடியாது. ஒரு ப்ராப்பரான ஒரே ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் மட்டும் உன்னால் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுன்னா மொத்த எர்த்தையுமே என்ன பண்ண முடியும்னா ஹீட் வேவ்ஸால் காலி பண்ணிட முடியும். உதாரணத்துக்கு சின்னதாக சொல்கிறேன், குவாண்டம் மெக்கானிக்ஸோட யூசேஜ் எவ்வளோ அதிகம்னா, ஹிரோஷிமா நாகசாகி பாம்பு லான்ச் பண்ணுறாங்க இல்லையா, அதோட ஹெட்டு வந்து ஓப்பன்ஹைமர்னு சொல்லி படம் கூட அவரை வச்சு பண்ணியிருப்பாங்க. இப்போது ஓப்பன்ஹைமர் தான் ஹெட்டு அதுக்கு, ஹிரோஷிமா நாகசாகி பாம்பு பிளாஸ்ட் பண்ணுறப்போ. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன பாம்பு பிளாஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மேன்ஹேட்டனில் பண்ணிடுவாங்க, பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் கூட அப்துல் கலாம் பண்ணார். ஓகேங்களா? அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நியூக்ளியர் பாம்பு வந்து வெடித்து காட்டுவாங்க. ஒரு நாளும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும். பாகிஸ்தான் பண்ணியிருக்கு, இந்தியா பண்ணியிருக்கு, நிறைய நாடுகள் வந்து அந்த மாதிரி பண்ணுங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் விதை போட்டது அவர். ஓப்பன்ஹைமர் டைமில் போரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஜப்பானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, ஆக்சுவலாக ஜப்பானில் ஜெர்மனி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹிட்லரை போட்டு தள்ளுறதுக்கு தான் இந்த 2 பாம்பும் கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹிட்லர் செத்து போயிட்டார். ஹிட்லர் செத்து போய் ஜெர்மனி சண்டர் ஆகிடுச்சு. ஜப்பான் தான் கொஞ்சம் துள்ளிட்டு இருந்தாங்க.
அப்புறம் அமெரிக்கா தன்னோட பவரை காட்டுறதுக்காக பொசி விட்டானுங்க. அப்போ வந்து ஓப்பன்ஹைமர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பாம் லான்ச் பண்ணுறப்போ யூஎஸ் பிரசிடென்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இது பண்ணாதீங்க எனக்கு. ஏன்னா அவர் ஒரு கால்குலேட் பண்ணி அந்த மேன்ஹேட்டனில் ஒரு டெமோ பண்ணார் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எதிர்பார்த்த கிலோமீட்டருக்கு மேலே வெடிச்சிருச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போடுறோம், இந்த ரேடியஸ்குள்ளே தான் பாம் எனர்ஜி சர்வே ஆகும். ஆனால் அவர் போட்ட கால்குலேஷன் டபுளாக ஆகிடுச்சு. நல்ல வேளை ரொம்ப தூரமாக இருந்தாங்க, பக்கத்துலேருந்து பார்த்துனா அவன் பொசுங்கிருப்பாங்க. ஏதோ ஒரு தெய்வ தயசில் அந்த அதுவே அவர் ரொம்ப பயந்துட்டார். ஸோ ரொம்ப நம்ம கால்குலேட் பண்ணுறதை விட இது ரொம்ப வீரியமாக இருக்குன்ட்டு. அண்டு ஐன்ஸ்டீன் கூட இதை பற்றி அப்புறம் பேசியிருப்பார். இதை பற்றி என்னென்னா, நாளைக்கு போடக்கூடிய ஒரு நியூக்ளியர் பாம் அந்த ரியாக்ஷன் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா தொடர்ந்து எர்த்துக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகிடுங்கிறாரு. புரியுதா? அப்போது அங்கே நடக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ரியாக்ஷன் இங்கே வரைக்குமே ஸ்ப்ரெட் ஆகலாம். அது எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணுதுங்கிறது தெரியாது. அதனால் ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டது ஓப்பன்ஹைமர் பர்மிஷன் இல்லாமல், பர்மிஷன் கேட்க தேவையில்லை, அது கவர்மெண்ட்டோடது, அவங்க எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஓப்பன்ஹைமர் வந்து அதை பயங்கரமாக அப்போஸ் பண்ணார். அதுக்கப்புறமேட்டுக்கு ஹைட்ரஜன் பாம் பண்ண சொன்னாங்க, ஓப்பன்ஹைமர் பண்ண மாட்டேன்ட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, அது குட்டியான ஒரு ஆட்டத்துக்குள்ளே நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான். அது நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதுவும் சின்ன சின்ன ஆட்டம்ஸ்லாம் பிரச்சனை இல்லை. ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் பெரிய அளவு கிடையாது. பட் நம்ம மேன்மேடாக கிரியேட் பண்ணக்கூடிய புளுட்டோனியம், யுரேனியம் தான் பயங்கரமான எனர்ஜி சோர்ஸு. ஸோ அந்த டைமில் இருந்தவங்க தான் இவங்கெல்லாம். சரி, இப்போ நீல்ஸ் போர் ஆகட்டும், டி பிராக்ல, ஹைசன்பர்க்கு, இவங்களோட தீசஸ் பேப்பர் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ரைட், ஓகே, போக சொல்கிறேன். ஓப்பன்ஹைமரை பற்றி நமக்கு புக்கில் இல்லை, பட் அவர் டைமில் இருந்தவர் தான் நீல்ஸ் போர். ஓகேவா? அதனால் அதை நம்ம இம்பார்ட்டன்ஸாக பார்க்கணும். சரி, ரைட், ஓகே. இப்போது அப்போ அதுக்கு முன்னாடியே குவாண்டம்ஸ் ரிலேட்டடாக இவங்க வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ குவாண்டம் தமிழ்லையும் அதே வார்த்தை தான். ஸோ ஒரு சின்ன ஸ்மாலஸ்ட் திங்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த விஷயம் ஆரம்பிக்கக்கூடியது. ஸ்மாலஸ்ட் திங்ஸ்னால் சின்ன சின்ன இது எலக்ட்ரான், ப்ரோட்டான், அதோடய ஷேப்பு, சைஸு, பவரு, இது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற எனர்ஜி ஆர்பிட்டு, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணுறாங்க. டி பிராக்லே கொஞ்சம் முன்னாடி வரேன். ரைட், இப்போது மேட்டர்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். மேட்டர் அப்படிங்கிறது எனிதிங் ஆக்குப்பை ஸ்பேஸ் அண்ட் ஹாவ் சம் மாஸ், இதுதான் வந்து மேட்டர்னு சொல்லியிருப்பேன் பருப்பொருள் தமிழில். இந்த மேட்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் ட்ராவல் பண்ணலான்னு சயின்டிஸ்ட் இன்றைக்கி வரைக்கும் யூகிச்சிட்ருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேவ் டைப்பில், கடலில் அலையில் அடிச்சுட்டு போனால் எப்படி போகும் அந்த மாதிரி இப்படி மேட்டர் ட்ராவல் பண்ணலாம். இது வந்து மேட்டர் ப்ராப்பர்ட்டி. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வேவ்னா, இன்னொன்று வந்து பார்ட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. பார்ட்டிக்கல் அப்படின்னா இங்கே ஒரு பார்ட்டிக்கல் இருக்கும், இது நகர்ந்துச்சுன்னா முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலாக நகர்த்தும், அது முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கலாக நகர்த்தும், அது முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டிக்கல் நகர்த்தும். ஸோ இங்கே நகரக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல் தொடர்ந்து என்ன பண்ணும், ஒரு பார்ட்டிக்கலை நகர்த்தி கொண்டு போகும். இதுவே வேவ்னா அப் அண்ட் டவுன் மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு வேற ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்படி என்ன பண்ணும், உனக்கு பார்ட்டிகல்ஸ் நகரும். அப்போது இன்னைய தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்டர் எப்படி ட்ராவல் ஆகுதுங்கிறது தெரியல. இப்போ நான் கூட பேசிகிட்டு இருக்க சவுண்டு, இந்த சவுண்டு வந்து சவுண்டு வேவாக ட்ராவல் ஆகும். குட். அப்போது டஸ்ட் பார்ட்டிகல்னு கிடையாது, இட்ஸ் நடுவில் ஒரு மீடியம் ஏர் பார்ட்டிக்கிள். இப்போ இந்த ஏர் பார்ட்டிக்கலில் இது வேவ் நேச்சராக இல்லை பார்ட்டிக்கல் நேச்சராங்கிறதெல்லாம் உனக்கு லாஞ்சிடியூடல் வேவ்ஸில் சொல்லித்தருவேன், இங்கே கிடையாது. பார்ட்டிக்கல் நேச்சரும் இந்த மாதிரி தான். பார்ட்டிக்கல் நேச்சரில் இந்த மாதிரி ஒரு பால் போனதுக்கப்புறம் இன்னொரு ஆள் போனதுக்கப்புறம் இன்னொரு ஆள் போகிறது, இந்த மாதிரி ரெண்டுமே டுயல் நேச்சராக இருக்குது. ஸோ ஒரு மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் ட்ராவல் பண்ணலாம். அதனால் டுயல் நேச்சர் ஆஃப் மேட்டர்னு ஒரு லெசனே நமக்கு இருக்குது. அதை பற்றி நான் உனக்கு 12th சாப்டர் இருக்குது, அப்போ நான் நடத்துவேன். அப்போ மேட்டர் வந்து பார்த்திங்கன்னா வேவ் நேச்சராகவும் இருக்கலாம் ட்ராவல் பண்ணுறப்போ, இல்லையா பார்ட்டிக்கல் நேச்சராகவும் இருக்கலாம். இந்த 2 நேச்சர்லேயும் உனக்கு வந்து மேட்டர் ட்ராவல் ஆகலாம். நோட் பண்ணிக்கோ, டுயல் நேச்சர் ஆஃப் த மேட்டர். இப்போ தான் கொஞ்சம் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம், கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரியெலாம் தெரிஞ்சுக்கிட்டு இனி சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடும்.
போகலாம் அடுத்து. ரைட், இப்போது இதில் ஒருத்தர் ஒரு மாதிரி பிலீவ். ஃபார் எக்ஸாம்பிள் நீல்ஸ் போர் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிக்கல் நேச்சருங்கிறாரு. எலக்ட்ரான் பார்ட்டிக்கல் நேச்சரில் ட்ராவல் ஆகுது நம்புறது நீல்ஸ் போர். டி பிராக்லே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சரில் எலக்ட்ரான் ட்ராவல் ஆகும்னு நம்பினார். வேவ் நேச்சர். ஹைசன்பர்க்கும் ஆல்மோஸ்ட் வேவ் நேச்சர் தான். இவர் அன்சர்டனிட்டியை பற்றி பேசியிருப்பார். இட்ஸ் ஓகே, வேவ் நேச்சர். இப்படி ஒவ்வொருத்தரும் ஓகேங்களா. ஸ்க்ரீன் தெரியுதா சபரி உனக்கு இந்த ஏஜில்? ஓகே ரைட். இப்போது இந்த மாதிரி ஒரு டைம் பீரியட்லேயும் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, தன்னோட ரிசர்ச்சை கொண்டு வராங்க. இதுவே ஸ்குவாண்டிங்கர் எடுத்துட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, இல்லை ரெண்டுமே படி, பார்ட்டிக்கலாகவும் படி வேவாகவும் படி, ஒரு நாளைக்கு அதை கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிக்கிறப்ப நீ என்ன பண்ணிக்கோ, அதை ஃபைனல் படி நீ அப்கிரேட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அப்போ வேவ் நேச்சரா இல்லை பார்ட்டிக்கல் நேச்சரானா இன்றைக்கி வரைக்கும் ஆன்சர் தெரியல. ஏன்னா எலக்ட்ரானோட டுவெல் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரானுக்கு டுவெல் பிஹேவியர் இருக்குது. அதாவது வேவாகவும் ட்ராவல் ஆகும், பார்ட்டிக்கலாகவும் ட்ராவல் ஆகும். அதாவது யாராவது அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பார்ட்டிக்கல் நேச்சர், யாராவது அப்சர்வ் பண்ணலன்னு தெரிஞ்சால் வேவ் நேச்சர். கன்ஃபியூசிங், பட் இன்றைக்கி வரைக்கும் அது எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன் தான். பட் அதை பற்றி நம்ம பார்க்க போகலாம். இப்போது என்ன தெரிஞ்சுக்கிறேன், எலக்ட்ரானுக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வேவ் நேச்சரும் இருக்குது, பார்ட்டிக்கல் நேச்சர்லையும் எலக்ட்ரானால் ட்ராவல் பண்ண முடியும். சரி, ஓகே ரைட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம்லேயும் ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி வந்தாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக இந்த சயின்டிஸ்ட் சொன்னதுக்கான எவிடன்ஸோடு நம்ம ஆரம்பிக்கலாம். அப்போ ஒரு எலக்ட்ரானோட நேச்சர் கற்றுக்கிறதுக்கு 4 நம்பர்ஸ் நமக்கு தேவைப்படுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு அதுதான் குவாண்டம் நம்பர்ஸ்னு சொல்லி, இதுதான் குவாண்டம் நம்பர்ஸ்னு சொல்லி அந்த குவாண்டம் நம்பர்ஸ் மூலமாக அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். போக சொல்கிறேன் கவனி. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதை அப்படியே ரிசர்ச் பண்ணுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறாங்க. அதையும் ஆராய்ச்சி பண்ண சொல்கிறாங்க. அடுத்து வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்னு ஒன்று சொல்கிறாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுற சொல்கிறாங்க. ஸ்பின் குவாண்டம் நம்பர்னு சொல்கிறாங்க. மொத்தம் 4 குவாண்டம் நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆக்கப்படுது. 4 குவாண்டம் நம்பர்லையுமே ரிசர்ச் பண்ணி ஒரு ஆட்டத்தோட அந்த குவாண்டம், அதாவது அந்த சின்ன சைஸில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ஆராய்ச்சி பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஹெட்டிங் எழுதிக்கும் குவாண்டம் நம்பர்ஸ். இது என்சிஆர்டியை விட நம்ம புக்கில் நல்ல பாயிண்ட்ஸாக இருக்கும். கவனியா, அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கு முதன்மை குவாண்டம் எண் அப்படின்னா என்ன? டெஃபினிஷன் முக்கியம். ஏன்னா மேத்ஸ் த ஃபாலோவிங்கில் சம்டைம் உனக்கு டெஃபினிஷன் வந்துடும். என்ன டெஃபினிஷன் வரும் அப்படின்னு கேட்டேன்னா, எனர்ஜி லெவல் விச் எலக்ட்ரான் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இஸ் டினோட்டட் பை சிம்பிள் என். என்னையா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன், இது நியூக்ளியஸ். இந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு எலக்ட்ரான் சுற்றிட்டு வருது. அதுக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும், இல்லை திறன் வேணும், சக்தி வேணும், ஆற்றல் வேணும். அந்த ஆற்றலை பயன்படுத்தி இவனால் என்ன பண்ண முடியும்? ஒரு சுத்த போட முடியும். அப்போது எனர்ஜி லெவலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி பண்ண யூஸ் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ஸ். பிரின்சிபல் ரொம்ப எனர்ஜியான ஆளுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிரின்சிபல் ரொம்ப எனர்ஜியான ஆளுன்னு ஷார்ட்கட் சொல்லுவேன். ஷார்ட்கட் எழுதி ஞாபகம் வச்சுக்கோ. பிரின்சிபல் ரொம்ப எனர்ஜியான ஆள். எனர்ஜி ஆஃப் த ஆட்டமை, இல்லை எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டை, இல்லை எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரானை டிஃபைன் பண்ணக்கூடியது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதை ஷார்ட்டாக என் லெட்டரில் சொல்லுவையா? ஷார்ட்டாக என்ன லெட்டரில் சொல்லுவோன்னா என்னங்கிற லெட்டரில் சொல்லுவோம். இதில் என்னென்ன நம்பர்ஸ் சார் வரும்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4. 0 வராதியா? 0ல் ஆரம்பிக்காது. 1 2 3 4 5 6 7ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா? 1க்கு பதிலாக K, 2க்கு பதிலாக L, 3க்கு பதிலாக M, 4க்கு பதிலாக N. KLMNOPQன்னு போகலாம். ஆனால் முதல் 4 போதும் 118 எலமெண்ட்டையும் ஃபுல் டிஃபைன் பண்ணுறதுக்கு. KLMN இதுவும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான். KLMN ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? 1னா Kன்னு எழுதிக்கோ, 2னா Lன்னு எழுதிக்கோ, 3னா Mன்னு எழுதிக்கோ,
4னா என்னன்னு எழுதிக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது என்னன்னு நான் சொல்கிறேன். செகண்ட் எனர்ஜி லெவல். இரண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். பட் இதுதான் மொத்த ஆட்டத்தோட எம்ங்கிறது வெயிட்டையும் டிசைட் பண்ணக்கூடிய லெவல். லிசன்மா, இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் சுற்றிட்டு இருந்துச்சுன்னா ஒரு எலக்ட்ரான் இருக்கலாம், இல்லையா 2 எலக்ட்ரான் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மூன்றாவது இதுதான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவல். மூன்றாவது ஆற்றல் மட்டம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆர்பிட். மூன்றாவது ஆற்றல் இல்லையா மட்டம். சரி சார். n = 1. நாலாவது இல்லையா ஃபோர்த் எனர்ஜி கே ஷெல் ஓடுன்னு சொல்லுவாங்க. கே ஓடு. நான்காவது ஓடு மாதிரி தானே இருக்கும், ஓடு மாதிரி இருக்கும் மட்டம். இந்த மாதிரி அடுத்தது 2வது லைன். இந்த இடத்துல எலக்ட்ரான் சுத்தலாம். அடுத்து என்ன ஒரு 2வது லைன். ஆற்றல் அதிகம். இந்த இடத்துலயுமே என்ன கண்ண சுத்தலாம், எலக்ட்ரான் சுத்தலாம். பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு ஆற்றல் அதிகமா இருக்கும். யாரு இவரால இந்த இடத்துல சுத்தக்கூடிய இந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து செகண்ட் எனர்ஜி லெவல். புரியுதா இல்லையா? அந்த எலக்ட்ரான்கள் இங்க இருக்குன்னா இல்லையா, செகண்ட் ஆர்பிட் அருகில் இருக்கு இல்லையா, n = 2 இல்லையா, எல் ஷெல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு n = 3 இல்லையா, KL M. அடுத்தது n = 4 இல்லையா, KLM N. அடுத்து யாருக்கு அதிகமா இருக்கும்? அடுத்தது n = 5. போயிட்டே இருக்கும். பட் இந்த 4 ஷெல்லே போதும். அடுத்து யாருக்கு அதிகமா? இது நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கான எக்ஸாக்ட் டயக்ராம். எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். யாருக்கு ஆற்றல் அதிகமா இருக்குன்னு கேட்டாங்க. முதல் விஷயம், அப்போ வெளியிருந்து அப்படியே பார்க்குறப்போ ஆற்றல் என்ன ஆகிட்டு இருக்கு, குறைஞ்சிட்டே வருது. எண்ணுக்கு வரப்போ ஆற்றல் ரொம்ப கம்மியாக. ஃபர்ஸ்ட் ஷெல்லு. இந்த விஷயங்கள் புரியுதா? ஃபர்ஸ்ட் ஷெல்லு கே. இதுக்கு மேலே தெளிவாக இருப்பீங்களா? யாருக்கு ஆற்றல்? 2வது ஷெல் எல், 3வது ஷெல் எம், தெளிவாக பார்த்து. 4வது ஷெல் என், 4வது ஷெல் என். இப்போ 4 விஷயம் சொன்னோம்ல. குவாண்டம் எண் இல்லை. குவாண்டம் என்னன்னா முதன்மை குவாண்டம் எண். என்ன சொல்லுதுங்கிறத நமக்கு விஷயம். முதன்மை குவாண்டம் எண்கள், முதன்மை குவாண்டம் எண்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சொல்லுது அப்படிங்கிறத அடுத்து போவோமா? இப்போ பேக் வருவோம். இப்போ அடுத்தது இப்போ KLM என்னன்னு புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அக்குபைடு எலக்ட்ரான்ஸ் இருப்பா. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கேன் பி அகாமடேட்டட் இன் த ஷெல் இஸ் 2n². இந்த ஃபார்முலாவும் இம்பார்ட்டன்ட் தான். எப்படி சார் அப்ளை பண்ணுறது? லிசன்ப்பா. இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா n = 1ன்னு சார் சொல்கிறேன். இட்ஸ் அ ஃபஸ்ட்டு செல் இல்லையா, கேன்னு கூட சொல்லலாம். இந்த செல்லில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் 2n². 2n². ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன என்ன இந்த இடத்துல 1 எடுத்துக்கிறேன். அப்போ 2 × 1². அப்போ இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்க வாய்ப்பு இருக்குது? 2. 2 × 1 × 1 1 தானே. அது எல் செல்லில் n = 2. இந்த இடத்துல சொன்னால் 2 × 2². 2 2 4, 4 2 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நான் கேட்பேன் m செல் n = 3.
அப்போ இதில் என்ன 2 into 3 ஸ்கொயர் பண்ணு 3 into 3 9 9 into 2 18 KLMN அடுத்து n equal to 4 யா அப்போது 2 into 4 ஸ்கொயர் 4 4 16 32 எலக்ட்ரானியா அப்போ இந்த 2n ஸ்கொயர் ஃபார்மில் எதுக்கு சார் யூஸ் ஆகுதுன்னா மேக்ஸிமம் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டுன்னு சார் சொல்லுவேன். ஆர்பிட்டுங்க ஆர்பிட்டுனாலும் ஒன்று தான்யா, செல்லுனாலும் ஒன்று தான்யா, எனர்ஜி லெவல்னாலும் ஒன்று தான். அது வட்டம், அது அதுக்கு பேர் தான் இதெல்லாம். நோட் பண்ணிக்கோ. இந்த டெஃபினேஷன் கூட கேட்கலாம் சரியா, ஃபார்மில் கேட்பான். மேக்ஸிமம் எலக்ட்ரான் இந்த ஆர்பிட் கண்டுபிடிக்க இல்லையா, மேக்ஸிமம் எலக்ட்ரான் இந்த ஷெல்லு கண்டுபிடிக்க, மேக்ஸிமம் எலக்ட்ரான் இந்த எனர்ஜி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? 2n ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். மொதல் வட்டத்தில் 2 எலக்ட்ரான், அடுத்த வட்டத்தில் 8 எலக்ட்ரான், அடுத்த வட்டத்தில் 18 எலக்ட்ரான், அதுக்கு அடுத்த வட்டத்தில் 32 எலக்ட்ரானை நம்மளால் வைக்க முடியும். எதாச்சா ஒன்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் ஃபிட் பண்ண முடியும்? ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. அடுத்தது இது என்ன சார் ஃபார்முலா? லிசன்பா. n gives energy of the electron. ஏன்னா என்னென்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் பற்றி டிஃபைன் பண்ணு. ஃபஸ்ட் லைன்லேயே நான் உனக்கு சொல்லிட்டேன், நோட் பண்ணாதான் நோட் பண்ணிக்கோ. இதில் எவ்வளோ எனர்ஜி இருக்குங்க கால்குலேட் பண்ண ஃபார்முலா வேணும் இல்லையா? அப்போ எனர்ஜி ஆஃப் nthனா 1 2 3 4 யார் வேணா இருக்கலாம், மைனஸ் 1312.8 டிவைட் பை n ஸ்கொயர் மேலே z ஸ்கொயர் இன்ட்டு கிலோஜூல் பர் மோல். கிலோஜூல் பர் மோல் இந்த ஃபார்மில் ஃபஸ்ட்டு மெமரி பண்ணு. அதுக்கப்புறம் ஏன்னா இது போர் மாடல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதை நீ நோட் பண்ணிக்கலாம். இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ எனர்ஜி இருக்கும் ஒரு ஆர்பிட்டுக்கும் எவ்வளோ எனர்ஜி இருக்கும். மேக்ஸிமம் எலக்ட்ரான் வோல்ட் கால்குலேட் பண்ணுறது தான் நமக்கு வழக்கம். சரி, இதுலேயும் கால்குலேட் பண்ணலாம், ரெண்டுலேயுமே கால்குலேட் பண்ணலாம். சரி, என்னன்னா ஒன்றும் இல்லையா, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ் சுற்றி ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும், எவ்வளோ எனர்ஜியில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ அது பேர் தான் என்னது, எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட் இல்லையா, எனர்ஜி ஆஃப் த ஷெல், வாட் எவர், இல்லை எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். எல்லாமே அந்த எலக்ட்ரான் தான் அந்த ஆர்பிட்டே கிரியேட் பண்ணுது, வாட் எவர். ஃபார்முலா nthனா எத்தனாவது இடம் வேணாங்களோ 1 2 3 4 எது வேணால் போட்டுக்கோ. which is equal to minus 1312 கரெக்டு தான் 0.8 divided by n square into z square கிலோஜூல் பர் மோல். அப்போது ஒரு மோல் ஆட்டத்தில் இவ்வளோ ஜூல் ஆஃப் எலக்ட்ரான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. அது என்னென்னு போக சொல்கிறேன். இதில் இசட்னா என்ன சார்? அட்டாமிக் நம்பர். அப்படின்னா எத்தனாவது இடத்துல இருக்குது அந்த, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன்னா 1, ஹீலியம்னா 2, லித்தியம்னா 3. அப்புறம் n அப்படிங்கிறது என்ன, ஏன்னா எத்தனாவது ஷெல்லு, கேயா எல்லா எம்மா அப்படிங்கிற மாதிரி. பட் இதை விட மோஸ்ட் காமனாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா இங்கே இருக்க ஃபார்முலா nth எனர்ஜி லெவல் கண்டுபிடிக்க -13.6 z ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட்டு இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஏன் எலக்ட்ரான் வோல்ட்னா இந்த இடத்துல எலக்ட்ரான் லெவலில் தான் நம்ம ஆராய்ச்சி இருக்குது. இது மோல் அளவுக்கு ஆராய்ச்சி பண்ண போகிறது கிடையாது. அப்போ நம்ம எலக்ட்ரான் லெவலில் தான் ஆராய்ச்சி பண்ணுறதுனால இதுக்கு ஃபார்முலா கொஞ்சம் வேல்யூ மட்டும் மாறும். -13.6 z ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர். இது வந்து 2025 யூஸ் பண்ண ஃபார்முலா. அந்த கொஸ்டின் அப்புறம் காட்டுறேன், இப்போது இது எழுது. அந்த கொஸ்டின் அப்புறம் காட்டுறேன், இப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோ. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக யூஸ் பண்ண ஃபார்முலா nth equal to -13.6 into z square divided by n square electron volt.
அடுத்து இதெல்லாம் எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டு பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃபார்முலா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன், நாளைக்கு சொல்லலை, அவ்வளோதான். லிசன்மா. அடுத்தது லிசன் பண்ணா, லிசன்ப்பா. இப்போ வந்து சார் சொல்கிறேன், இது புரோட்டான், எலக்ட்ரான் ஒரு இப்படி சுற்றிட்டு வருதுன்னு வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்பு தான் ரேடியஸ் ஆஃப் த ஆட்டம் இல்லையா? ரேடியஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ் எது வேணால் சொல்லலாம். ரேடியஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ், நான் சொன்ன டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த நியூக்ளியஸ், பட் இதனால் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட்னு தான் சொல்லுவோம். ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் வட்டப்பாதையோட ஆரம், வட்டப்பாதை ஆரம்னு சொல்லுவோம். சரி, இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிசன்மா. இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஏன்னா இது 1வது இடத்துல இருக்கலாம், ஒருவேளை 2வது இடத்துல எல் ஷெல்லில் போயிட்டு இருந்துச்சுன்னா இதுதான் ரேடியஸ். இப்போ ஒரு இடத்துல எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர் nth 1 2 3 எது வேணால் இருக்கலாம், which is equal to 0.529 divided by z into தனியாக எழுதி கட்டுறோம், அப்போ தான் புரியும். சரி, எழுதி கட்டுறோம், இங்கே எழுதி கட்டா. ஆர் nth equal to 0.529 into n square divided by வெறும் z. ஆனால் முன்னாடி ஃபார்முலாவில் z ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர், இந்த இடத்துல மேலே n ஸ்கொயர், ஆனால் கீழே வெறும் z தான். தலைகீழ வர மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காத, கீழே வெறும் z மட்டும்தான் இருக்குது. z ஸ்கொயர் பண்ணிடாத, வேல்யூ தப்பாகிடும். இன்ட்டு ஆம்ஸ்ட்ராங்னா உனக்கு தெரியும் என்னது, 10 to the power -10 மீட்டர். ஒரு ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறது 10 to the power -10 மீட்டர். நோட் பண்ணிக்கோ, இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா மெமரி பண்ணிட்டியா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா -13.6 z ஸ்கொயர் டிவைட் பை n ஸ்கொயர், இது எனர்ஜி. அதுவே 0.529 இன்ட்டு n ஸ்கொயர் டிவைட் பை வெறும் z அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்லணும் ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட். இன்னுமே நம்ம சில டேட்டா தெரிஞ்சுட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஆள் ஹைட்ரஜன், இவனோட z வேல்யூ 1, அது ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால. அடுத்து ஹீலியத்தோட வேல்யூ, சரி z வேல்யூ, zனா அட்டாமிக் நம்பர், எத்தனாவது இடத்துல இருக்கா, 2வது. லித்தியத்துக்கு 3. பட் நீ கவனிக்க வேண்டியது, லிசன்யா, ஜென்ரலாக ஹைட்ரஜனில் அட்டாமிக் நம்பர் 1னா ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஹீலியத்தில் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இதில் ஹீலியத்தில் 2 புரோட்டான் 2 எலக்ட்ரான் இருக்கும். லித்தியத்தில் 3 புரோட்டான் 3 எலக்ட்ரான் இருக்கும். அதாவது அதோட அட்டாமிக் நம்பர் என்னமோ நோட் பண்ணி பரத், அதோட அட்டாமிக் நம்பர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் புரோட்டானும் எலக்ட்ரானும் சேமாக இருக்கும். அப்போது இங்கே பார்க்கணும், இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸே சொல்லப்போனால் போர் மாடலும் ஆகட்டும், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். அதாவது அவங்கள மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியும். மற்றவங்களை ஆராய்ச்சி பண்ணுறது ரொம்ப சிரமம். இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது, யார், ஹைட்ரஜன். அப்போ இவனை என்ன பண்ண முடியும், ஆராய்ச்சி பண்ண முடியும். விச் மீன்ஸ் போர் மாடல் படி ஆராய்ச்சி பண்ணலாம். லிசன், அதுக்காக ஹீலியத்தை பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. ஹீலியத்தில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரானை நானே மேனுவலாக ரிமூவ் பண்ணிட்டா அதுக்கு பேர் ஹீலியம் ப்ளஸ். அப்போ கொஸ்டின் பேப்பரில் ஹீலியம் ப்ளஸ்ன்னு தான் இருக்கும்.
லித்தியத்தில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 3 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான் இருக்கிற மாதிரி பண்ணோன்னா 2 எலக்ட்ரானை சார் குறைச்சிருவேன். குறைச்சா அதை குறிக்கிறதுக்காக 2+ சொல்லுவேன். லித்தியம் 2+. அப்போ கொஸ்டின் பேப்பரில் ஹைட்ரஜன் ஹீலியம் ப்ளஸ்ஸு லித்தியம் 2+ தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பரில். ஏன்னா இவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும்? போர் மாடலை அப்ளை பண்ண முடியும். ஆர்எல்ஸ் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீசியஸ்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் புரோட்டானை குறைச்சிடாத, புரோட்டானை குறைச்சா ஒரு வேலை சொல்கிறேன் ஹைப்போதெட்டிக்கலி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இதற்கும் ஒரு புரோட்டானை சார் ரிமூவ் பண்ணிட்டேன்னா மீது எவ்வளோ இருக்கும்? ஒரே ஒரு புரோட்டான். அப்போ அதுக்கு பேர் ஹீலியம் கிடையாது, அதுக்கு பேர் இனிமேல் என்னது? ஹைட்ரஜன். அதுவே எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி மாறாது, ஞாபகம் வச்சுக்கணும். எலக்ட்ரானை சார் ரிமூவ் பண்ணுறேன்னா ஹீலியமாவாக தான் இருக்கும், மாறாது. அதுவே சார் வந்து புரோட்டானை ரிமூவ் பண்ணுறேன்னா புரோட்டானுக்கு அந்த பவர் இருக்குது. ஹீலியம் என்னவாகும்? எத்தனை புரோட்டானை ரிமூவ் பண்ணுறான்? ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ணுறேன். அப்போ அதுக்கிட்ட இருக்கக்கூடிய 2 புரோட்டானில் ஒரு புரோட்டான் போயிடுச்சுன்னா மீதி ஒரே ஒரு புரோட்டான். மீது ஒரே ஒரு புரோட்டான் இருக்கிறதுனால ஒரு புரோட்டான் இருக்கக்கூடிய ஆள் பேர் ஹைட்ரஜன். அப்போ இனிமேல் அவன் ஹீலியம் கிடையாது, அவன் பேர் என்ன? ஹைட்ரஜன். ஸோ இதை ஞாபகம் வச்சு இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ. எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் பிரச்சனை இல்லை, நீ வெறும் ப்ளஸ் மட்டும் போட்டு காட்டினா போதும். எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் பிரச்சனை இல்லை, வெறும் மேலே தலை மேலே ப்ளஸ் மட்டும் போட்டு காட்டினா போதும். ஞாபகம் வச்சுக்கோ, தப்பு பண்ணிடாத. புரோட்டான் ரிமூவ் பண்ணால் ஆட்டமே மாறிடும். புரோட்டான் ரிமூவ் பண்ணால் ஆட்டமே மாறிடும். அதுவே எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணால் ப்ளஸ் மைனஸ் சிம்பிள் போட்டு காட்டினா போதும். நோட் பண்ணிப்பா. அடுத்து போவோமாப்பா? சரி, ரைட். கான லெசன்பா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட், எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் -13.6 into z² divided by n² electron volt. ரேடியஸ் ஆஃப் த ஆர்பிட் 0.529. அதுவும் சொல்லலாம், இதுவும் சொல்லலாம். 0.529 அதே தான், n² divided by z. நேனோமீட்டரில் சொன்னோம்னா சார் வேல்யூ மாற்றிட்டிங்களா சார்? நேனோமீட்டரில் சரி ஆம்ஸ்ட்ராங் தான். நேனோமீட்டரில் சொன்னால் ஒரு பாயிண்ட் மாறி வரும். சரி இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆம்ஸ்ட்ராங்கில் சொல்கிறப்போ லிசன்யா. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நேனோமீட்டரில் சொன்னேன் என்ன சார்? நேனோமீட்டரில் சொன்னேன் கண்ணா லிசன்மா. இதுவே சார் பெற்று ஒன்றும் இல்லையா, இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கு 10⁻⁻10 மீட்டர் எக்ஸாக்டாக சொன்னால் இது மீட்டரில். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எதில் வேணும்? நேனோமீட்டர். அப்போ இந்த 10 உனக்கு வந்து 9ஆக மாறணுன்னா மேலேயும் கீழேயும் 10ஆல் பெருக்கு. ஏன்னா இங்கே +1 வரும், இது கூட்டினா உனக்கு என்ன ஆகிடும்? 9 ஆகிடும். இந்த 10 என்னது? கீழே இருந்தால் +1, மேலே போனால் -1, -1 0.1, 0.1 இதோட பெருக்கணும்னா 0.0529. அப்போ n² z இன்ட்டு என்னது 10⁻⁻9 மீட்டர் ஆகும். இப்போ இது என்னது? நேனோமீட்ரு. அப்போ nth ஃபார்முலா நேனோமீட்டரில் வேணும்னா 0.0529 n² divided by z நேனோமீட்டர். இதுவே உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங்கில் வேணும்னா 0.529 into n² z divided by ஆம்ஸ்ட்ராங். நீ மற்றது மாற்றிக்கலாம், பிக்கோமீட்டரில் மாற்றலாம். பிக்கோமீட்டர் அப்படின்னா அது உனக்கு நான் நடத்திருப்பேன், அட்டோப்பு இதெல்லாம் நடத்திருப்பேன், ஃபெமிட்டிவ் அதெல்லாம் நடத்திருப்பேன். பிக்கோன்னா 10⁻12 மீட்டர், 10⁻12 மீட்டர். 1 ஃபெர்மினா -15 மீட்டர். குட். சரி, இப்போ இது உனக்கு வேணும் அப்படின்னா ஒன்றும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது -9 இருக்குது, இது என்னென்ன மாறணும்? -12ன்னு மாறணும். அப்போ 10⁻⁻4
ஏன்னா இது ரெண்டையும் கூட்டினா என்ன ஆகும்? 12ன்னு ஆகும். 12 13 ஆகிடும். 3 3 3 3 3ன்னு கூப்பிட்டா 12ன்னு ஆகிடும். மேலே எதை பெருக்கிறீ அதை வச்சு நீ என்ன பண்ணணும்? கீழேயும் பெருக்கணும். ரைட். இது டென் டு த பவர் -3 மேலே போனால் +3 +3னா 1000. இது 1000ஆல் பெருக்கணும்னா 1 2 3 4 இங்கே ஒரு புள்ளி 1 2 3 4 1000 இல்லையா? அப்போது 52.9 n square divided by z 10 to the power -12 மீட்டர் இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? 52.9 n square z பிகோமீட்டர்னு சொல்லலாம். அப்போ இன்னொரு ஃபார்முலா ரெடியா? என்னது? Snth = 52.9 n square divided by z பிகோமீட்டர்னு சொல்லலாம். எந்த ஃபார்முலா வேணும்னு யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் மெமரி பண்ண தயவு செஞ்சு அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. புரிஞ்சா? அடுத்து போகலாமா? அங்கே பார்த்து புரிஞ்சா? நம்பலாமா? டவுட் வந்துச்சுன்னா நீயே கேட்பியா? இப்போ உனக்கு டவுட் இல்லை, நான் ஒரு சம் கொடுத்து தப்பாக பேசுனா என்ன பண்ணலாம்? என்ன போட்டால் தான் தெரியும் உனக்கு. அது புரியலைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, அப்போ இங்கே எப்படி பண்ணணும் மட்டும் சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியா, கூட்டல் எழுத்துல இல்லை, ஒன்றும் இல்லை. 7.32ஓட 10 to the power 7 வச்சு சொல்லு, ஆன்சர் என்ன வரணும்? எதுக்கு சொல்லியா? இப்போதானே இப்போ இருக்குண்ணே, உனக்கு புரியுது தானே? புரியுது தானே? சொல்லு. அது எப்படியா இது உனக்கு புரிஞ்சு அது உனக்கு புரியல? அதே மாதிரி இது பெருக்கி சொல்லு. இது இன்ட்டு என்னது? 7 0வால் வச்சு ஒரு நம்பர் போடுதில்ல. அப்போ 10^7 என்ன அர்த்தம்? எத்தனை சொல்லு? 10^7 சார் எப்படி எழுதணும் மட்டும் சொல்லு. 10^7 சார் எப்படி எழுதணும் சொல்லு. சத்தமா 10 புரியல சொல்லு. 7 0வா? 1 2 3 4 5 6 7 சரியா போச்சா? (10^7) 7 0வா? உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இதெல்லாம் சின்ன சின்ன நோட்ஸ் எழுதவே மாட்டியா? உனக்கு அது தெரியலைங்கிறது எனக்கு தெரியும். நான் உன் டீச்சர்ரா, நீ என் ஸ்டூடெண்ட்ரா, அது புரிஞ்சுக்க. உனக்கு அது தெரியாது. சரி, இதுவே தப்புங்கிறேன், உனக்கு இதுவே தெரியலைங்கிறேன், நீ தப்பாக தான் சொல்லியிருக்க. அப்போ எப்படி இது மட்டும் உனக்கு தெரியும்? சரி, 10^3 எப்படி எழுதுவ? உனக்கு தெரியுங்கிறல்ல, சொல்லு. நாங்கள் எடுத்து 10^3 என்னன்னு சொல்லுன்னு கேட்டேன். இந்த கூட்டல் கணக்கு சத்யவேல் சார் கேட்கல, 10^3 என்னன்னு கேட்குறாரு, அவ்வளோதான். அது உனக்கு தெரியலனா இது மேலே போன சரியா? 10^3 ஏன் 1000ன்னு சொல்கிறேன்னு மட்டும் சொல்லு. அது நான் சொன்னதுனால நீ மெமரி பண்ணி சொல்கிற, அதை தான் தப்புன்ட்டு இருக்க நீ. உனக்கு நான் சொன்னதை நீ மெமரி பண்ணிட்ட, மேக்ஸை மெமரி பண்ணவே கூடாது, ஃபஸ்ட்டு தப்பு. உனக்கு தெரியலைங்கிறது எனக்கு தெரியும், அது என்ன தெரியும்னு டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணுற. எது நான் சொன்னதை நீ மெமரி பண்ணிட்ட. அப்போ என்ன அவன் கடைசி வரைக்கும் தெரியலைங்கிற விஷயத்த வந்து யூஸ் பண்ணவே மாட்டேன். அவன் போர் அடிச்சு பாரு, ரெஸ்ட்ரூமே போகிறான். உனக்கு தெரியல அண்ணா, அது மட்டும் தெரியல. 10^3 1000ன்னு சொல்லியிருக்கேன், அதனால உனக்கு தெரியுது. அப்போ 10^4 என்னன்னு தெரியணும்ல, 10^7 என்னன்னு தெரியணும் இல்லையா? அதெல்லாம் உனக்கு தெரியல. சொன்னாதானே அது சொல்லி தர முடியும். சொல்லியா? இதுவே தெரியல, இதை நான் சொன்னதுனால உனக்கு தெரியும், ஆனால் அப்படி படிக்கக்கூடாதுல்ல. அப்புறம் என்ன? இதுவே தப்பு. கூட்டல் பெருக்கலுக்கு ஏதாவது வேலை செஞ்சியா இது வரைக்கும்? இதெல்லாம் எப்படி பெருக்கணும், எப்படி கூட்டணும்னு எதுவும் இல்லை.
நான் கிருஷ்ணனை சொல்லித்தர சொல்கிறேன், இதெல்லாம் என்னால் சொல்லித்தரட்டு இருக்க முடியாது. அவர் ஒன்று சொல்லி கொடுப்பான், சரியா? சொல்லித்தர சொல்லியிருக்கேன், ஒழுங்காக உட்காந்து படி. இதெல்லாம் உட்காந்து நீ ஏன்னா நீ வீட்டுக்கு போனால் யூடியூப் வச்சு ஒன்றும் படிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு, சரியா? நைட்டு உட்காந்து அவனை சொல்லித்தர சொல்கிறான், உட்காந்து படி. வீட்டுக்கு போனால் சரி யூடியூப் எடுத்து ஏதாவது படித்தா பரவாயில்ல, நீ அப்படியே வந்துடுற. சரி, ஒரு பிரேக் எடுத்துட்டு வா, நீயும் போ, வந்து கண்டினியூ பண்ணலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வா. ரைட்டா, ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கொஷின் பார்த்துடலாமா? அவ்வளோதான். இது இப்போ நீ எழுதிட்டு வந்த பேப்பரில் பார்த்த கேள்வி தானே? பாரு, ஆன்சர் பண்ணியா? டைம் பற்றி இருக்காது, கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால டைம் பற்றி இருக்காது. இதை வச்சு நம்ம ஒரு சம் பார்க்கலாம். கரண்ட் சிலபஸோடையே போகும். கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, எனர்ஜி அண்ட் ரேடியஸ் ஆஃப் த ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட். போர் ஆர்பிட்னா ஒன்றும் இல்லை, ஆர்பிட் தான். ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட்னா ஃபஸ்ட்டு யார்? n = 1 ஆஃப் ஹீலியம் ப்ளஸ்க்கும் லித்தியம் 2+ கேட்குறான். தனித்தனியாக நம்மளை ஆராய்ச்சி பண்ண சொல்லி எந்த இடத்துல ஆன்சர் இருக்கோ அதை பிக் பண்ண சொல்கிறான். இதில் என்ன நீ கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதுன்னா, எனர்ஜியோட அலகு ஜூலில் கொடுத்துருக்கா, எனர்ஜியோட அலகு ஜூலில் கொடுத்துருக்கான், எலக்ட்ரான் வோல்ட்டில் தரல. ரேடியஸோட யூனிட் பிக்கோமீட்டரில் கொடுத்துருக்கான், பிக்கோமீட்டரில். அப்போ ஃபஸ்ட்டு உனக்கு இதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் உள்ளே வர முடியும். சரி, பேக் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு உனக்கு அதை ஃபார்முலா சொல்கிறேன் பாரு. ஆனால் லிசன் கண்ணா, ஜூலில் வேணும், எனர்ஜி ஜூலில் வேணும் அப்படின்னா உனக்கு கிலோ ஜூலில் தெரியும்ல. -1312.8 டிவைட் பை n² பெருக்கல் z² இல்லையா? -1312.8 இன்ட்டு z² டிவைட் பை n² கிலோ ஜூல் பர் மோல், கிலோ ஜூல் பர் மோல். இந்த இடத்துல உனக்கு என்னென்ன இருக்கு? இது போர் மாடலா? அதே தான், இல்லை ஃபார்முலா அதே சேம் ஃபார்முலா. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் கன்வர்ஷன் கூட சொல்லித்தரேன், ஓகேவா? RH வந்ததுக்கப்புறம் நடத்துகிறேன், ரிட்பர்க் யூனிட்னு சொல்லுவாங்க. இது வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். இந்த கொஷின் இருக்கட்டும், கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு. போடலாம், பட் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணு, சப்ஜெக்டை தாண்டி போகிற மாதிரி இருக்குது, ஓகேவா? இது இருக்கட்டும், இப்போ போட்டுடலாம், ஓகேவா? சேம் தான். ரேடியஸ் நீ போட்டுற முடியும், ஓகேவா? அது வேணால் காட்டுறேன், ஏன்னா இது மட்டும் உனக்கு கால்குலேஷன் அப்படி போட்டு தரேன். ரேடியஸ்க்கு இப்போ உனக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? பிக்கோமீட்டரில் வேணால் 5.29 n² பை z பிக்கோமீட்டர். ஒன்றும் இல்லை, என்ன ஆட்டம் கொடுத்துருக்கான்? ஹீலியம். ஃபஸ்ட் வந்து ஹீலியம் கொடுத்துருக்கான். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2. அப்போ இந்த இடத்துல என்ன போடுவேன்? 2 போடணும். கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்கான் எத்தனாவது ஆர்பிட்டு? 1வது ஆர்பிட், அது இங்கே போடுவேன். அப்போ Rnth = 52.9 இன்ட்டு n² என்ன? 1², z வேல்யூ 2 பிக்கோமீட்டர். அவ்வளோதானே? 1² 1, அதை விட்டுரு. இதையும் கேன்சல் பண்ணால் 2, பேலன்ஸ் 1 6, 26 பாயிண்ட்டு. இங்கே 0 சேர்த்தோன்னே எவ்வளோ வருது? 4 5 எதாவது இருக்கா சாய்ஸில்? இருக்கு 26 4 சம்திங் போயிட்டே இருக்குது, அதை விட்டுரு. என்ன ஆன்சர் வருது? 26.4 பிக்கோமீட்ரு. லித்தியத்துக்கு போடலாமா? 2+. அட்டாமிக் நம்பர் என்னையா? இதுக்கு 3. கொஷின் பேப்பரில் எல்லாத்துக்குமே என்ன இப்போ ஆர்பிட் கொடுத்துருக்கான்? ஃபஸ்ட் ஆர்பிட்டு. அப்போ இதுக்கு nth ஃபார்முலா யூஸ் பண்ண என்னையா? 52.9 இன்ட்டு 1² கீழே என்ன வரும்? 3. அப்போ பிக்கோமீட்டர் தான். இதை கேன்சல் பண்ணா 1 டைம் பேலன்ஸ் 2, 14.1 பேலன்ஸ் ஒரு 1, 6 வரல? 14.6 வரலையா? 14 வரலையே, 17 வருதா? இரியா, நம்பிட்டேனே.
6 சம்திங் பிகோமீட்டரில் வருது. 17.6 பிகோமீட்டர். எந்த சாய்ஸில் இருக்குது பார்க்கலாமா? லித்தியத்துக்கு எவ்வளோ கண்டுபிடிச்சேன்? 17.6. லித்தியம் எங்கே இருக்குது? இங்கே. லித்தியத்தோட ரேடியஸ் 26 கிடையாது, அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. லித்தியத்துக்கு 17.6 இங்கே இருக்குது. ஹைட்ரஜனுக்கு என்ன, ஹீலியத்தை என்ன கண்டுபிடிச்சேன்? 26.4. அப்போ இது ஆன்சராக வரலாம். இருந்தாலும் மற்ற செக் பண்ணி பாரு. இது 17, இது வந்து பாரு 17.6ன்னு வந்திருக்கு. தப்பு. இது 17.6, இது 26.5. இதுவும் ஆன்சராக வரலாம். இது வரலாம், இல்லை இது வரலாம். இன்னும் நீ என்ன கால்குலேட் பண்ணணும்? எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். இதே மாதிரி தான் எனர்ஜி கால்குலேட் பண்ணால் உனக்கு அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, நான் அப்புறம் தரேன். ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே கூடிய ஃபார்முலாஸ்க்கு மட்டும் பார்த்தா போதும். சரியா? உனக்கு இது டைம் ஆகுமானா பிகோமீட்டரில் உனக்கு தெரியலன்னா டைம் ஆகும். ஓகேவா? அண்டு ஜூலில் உனக்கு தெரியலனாலும் உனக்கு என்ன ஆகும்? டைம் ஆகும். ஸோ கன்ஃபார்ம் டைம் ஆகும். ஒரு நிமிஷத்தில் போட முடியாது. அவ்வளோ வேகமாக மேக்ஸ் எல்லாம் நீ பழகுவேன்னா டவுட் தான். ஈவன் நீ ஒரு வருஷம் உட்காந்து படித்தாலோ ஒரே வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியாடெல்லாம் கிராக் பண்ண முடியாது அந்தளவுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்கிரீடியன்ஸாக நமக்கே கொஞ்சம் டெவலப் ஆகணும். டேக் டைம். அப்போ நீ கொஞ்சத்துக்கு டைம் ஆகும்னே மனசில் வச்சுக்கோ. ஆனால் ஈஸியாக போடக்கூடிய சம். இதை விடக்கூடாது. அதே நேரம் என்ன ஆகும்? டைம் ஆகும். ஸோ தட் நீ மார்க் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், கடைசியாக வந்து போட்டுரு. நம்ம எப்படி பார்த்தாலும் இது நீ 2 நிமிஷம் எடுத்துக்குவேன், ஷேடிங் கூட சேர்த்து. 2 minutes ஆகும். இது 100% ரிப்பீட்டட் தாம்மா இது. ஓகேவா? ஃபார்முலாஸ் எல்லாம் இது தெரிஞ்சது தான். ஏன்னா நீ வந்து ஒரு குறிப்பிட்ட யூனிட்டில் மெமரி பண்ணக்கூடாது. போக சொல்லி தருவேன். கிலோ ஜூலுக்கும் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் எல்லாம் சொல்லி தருவேன். அதை வச்சு நீயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதுக்கு வேணாம். ரைட், ஓகே. இப்படி தான் சம் வரும். சரி, வேறு சம் அப்புறம் பார்ப்போம். இது முடிஞ்ச எல்லா பாயிண்ட்டும் கவர் பண்ணிட்டோமா மட்டும் பார்த்துடலாமா? என்ன போயிட்டுருக்கு? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன கண்ணா? 2024 தான் என் கையிலே இருக்கும். கொஸ்டின் பேப்பரு எழுதி அப்புறம் ஃபார்முலா வச்சு மறுபடியும் சால்வ் பண்ணு. சரி, ரைட், ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டோம். ரைட்டு, அடுத்தது நெக்ஸ்ட் ஹெட்டிங் அதையா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். கடைசியாக சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் நீ இது எழுதிக்கோ. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இல்லையா? சப்சிட்டரி குவாண்டம் நம்பர், கோண உந்த குவாண்டம் எண். அசிமுத்தல் தமிழ் அதே தான். அசிமுத்தல் லிசன்யா. இப்போ அசிமுத்தல் என்ன சொல்லுதுன்னா, லிசன்பா, எல்லுங்கிற லெட்டரில் இது குறிக்கலாம். என்ன லெட்டரில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லுங்கிற லெட்டரில் உனக்கு இதை சொல்லலாம். டேக்கன் ஆஃப் த இன்டிகிரல் வேல்யூ ஆஃப் 0 to n-1, n இஸ் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பருங்கிறான். இது எப்படி கால்குலேட் பண்ணுதுன்னா n-1ல் கால்குலேட் பண்ணுங்கிறான். வாட் L ஈக்குவல் டு n-1, அதாவது L n-1ன்னு நீ கால்குலேட் பண்ணு அப்படிங்கிறான். புரியலன்னா இப்போ சொல்கிறேன் பாரு. n ஈக்குவல் டு 1 அப்படின்னா n-1 அப்படிங்கிறது L. அப்போ Lோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1 - 1 0. ரைட். n ஈக்குவல் டு 2 அப்படின்னா 2 - 1 என்னாகும்? 1. n ஈக்குவல் டு 3னா 3 - 1 0. 2 2 2 2. n ஈக்குவல் டு 4னா 4 - 1 3. இப்படி தான் ஆரம்பிக்கும். ஸோ L ஈக்குவல் டு என்ன சொல்கிற? n-1ன்னு சொல்லுவோம். ஜீரோக்கு ஒரு நேம் இருக்குது. அதாவது L ஈக்குவல் டு 0 அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் இருக்குது, எஸ் ஆர்பிட்டால். நீ இதை கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்ப. இதுவே L ஈக்குவல் டு 1 அப்படின்னா பி ஆர்பிட்டால். L ஈக்குவல் டு 3 அப்படின்னா L ஈக்குவல் டு 2னா டி ஆர்பிட்டால். L ஈக்குவல் டு 3 அப்படின்னா எஃப் ஆர்பிட்டால். அவ்வளோதான், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கப்புறம் இருக்குது ஆஸ் பர் ஜெயில் பார்த்தீங்கன்னா எஸ்பிடி எஃப், அப்புறம் சில நேம்ஸ் வரும், எனக்கு சில ஞாபகம் இல்லை, சைக்கிளில். இதுக்கப்புறமும் சில லெட்டர்ஸ் வரும், இதுக்கப்புறமும் சில இது வரும். பட் நமக்கு என்ன தேவை? இதோட 118 எலமெண்ட்டு கம்ப்ளீட் ஆகிடும். அதனால் இதுவே போதுமானது. நோட் பண்ணிக்கோ. இதுதான் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். உனக்கு என்ன தருது?
எஸ்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும். இது வந்து டம்பிள் ஷேப்பு, இது வந்து டம்பிள் ஷேப்பு, இது வந்து டம்பிள் ஷேப்பு. இது வந்து இம்பிரிகேட்டட், உனக்கு என்னவா வேணால் இருக்கலாம். இது இம்பிரிகேட்டடாக சொல்லுவாங்க இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ஷேப்னு சொல்லுவாங்க. இது நிறைய வகையில் இருக்குனால உன்னால் அவ்வளோ சார் கால்குலேட் பண்ண முடியாது. மொத்தம் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி பேசுது? ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால், நாட் ஆர்பிட், ஆர்பிட்டால். ஆர்பிட்டால்னா என்னென்னா, நீ போடு இந்த பாக்ஸ் மாதிரி ஒன்று போடுவோம், ஃபியூச்சரில் சொல்லித்தரேன், அதுதான் ஆர்பிட்டால். என்ன ஆர்பிட்டால்? ஃபார் எக்ஸாம்பிள் 1ங்கிற எனர்ஜி லெவலில் 0ங்கிற அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் இருக்கும். அப்போ என்ன ஆர்பிட்டால் இருக்கும்? எஸ். அதாவது n = 1 மொதல் வட்டப்பாதையில் என்ன ஆர்பிட்டால் இருக்கும்? எஸ் ஆர்பிட்டால் இருக்கும். அதாவது இந்த ஆர்பிட்டில் இதுக்குள்ளே ஒரு ஆர்பிட்டால் இருக்கும், அதுதான் எஸ் ஆர்பிட்டால். ஆர்பிட்டால் n = 2ல் P இருக்கும், பட் நீ ஒன்றும் பேனிக் ஆகாத, முன்னாடி கூட எஸ்ஸும் இருக்கும். n = 3ல் இது டின்னு, இது 2னா என்ன? டி இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி கூட பியும் இருக்கும், எஸ் இருக்கும். n = 4னா 3னா என்னது? எஃப். அதில் அதாவது 4th எனர்ஜி லெவலில் எஃப் இருக்கும், ஆனால் அதுக்கு முன்னாடி கூடிய டியும் இருக்கும், பியும் இருக்கும், எஸ் இருக்கும். அது எப்படி ஷார்ட்டாக சொல்கிறது? கணக்கு லெசன் தான். 1s 2s 2p 3s 3p 3d 4s 4p 4d 4f. ஃபார் எக்ஸாம்பிள் 3fன்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா யோசிச்சு பாரு, 3ல வந்து எஃப் இருக்கான்னு பாரு. ஐ மீன் 3ல எஃப் இருக்குன்னா இந்த 3 பார்க்காத, ஃபஸ்ட்டு வர நம்பர் யார் ரெஃபர் பண்ணோம்? பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை தான் ரெஃபர் பண்ணோம். 3ல எஃப் இருக்கா? இல்லை. அப்போ இது என்னது? நாட் பாசிபிள்னு சொல்லணும். உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன்னா? இப்படி தான் கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2s அப்படின்னா இது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இது வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். 2ல எஸ் வருமா? வரும். அப்போ 2sங்கிறது என்னது? ரியல் லைஃப்பில் பாசிபிள், சாத்தியம்தான். அதுவே 2f பாசிபிளான்னு பார்க்கணும். 2ல வந்து எஃப் வருமா? வராது. ஃபஸ்ட் இருக்கிறது என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அடுத்து இருக்கிறது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். ஆனால் இதை நீ வச்சு கன்ஃபியூஷன் பண்ணிக்காத, இது வேற, இது வேற. இது வந்து பார்த்தீங்கன்னா n-1 கான்செப்ட், நோட் பண்ணிக்கோ. அடுத்து போகலாமாப்பா? நெக்ஸ்ட் கவனி, எழுதிக்கு அதெல்லாம். சரி, எழுது.
எழுதியாச்சா? இதே நோட் பண்ணி வச்சுக்கோ. போலாமா அடுத்து? கவனியா, எல் வேல்யூ ரெப்ரசன்ட் சப்செல். இதுக்கு இன்னும் கரெக்டான வார்த்தை இப்படி வேணா சொல்லலாம், ஷெல் சப்செல் கூட சொல்லலாம். உனக்கு புரியல அப்படின்னா லசனியா. இப்போ வந்து n = 1 அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஷெல்லுன்னு அர்த்தம். இதுவே இதுக்குள்ளே என்ன இருக்குது? n-1 இருக்குது, அதாவது எல். n-1 1 - 1 0 இருக்குன்னு அர்த்தம். எதில்? அசிமுத்தல் குவாண்டம் நம்பரில். 0 சார் என்ன சொல்கிறேன்? எஸ்ன்னு சொல்லுவேன். அதை எஸ்ங்கிற ஷேப்பு. இதில் லிசன்மா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷெல்லுன்னு சொன்னால் இந்த எஸ் என்னன்னு சொல்லுவாங்க? சப்செல். ஓடு துணை ஓடு. ஓகேவா? ரைட். இந்த எஸ்ஸை ஷார்ட்டாக இப்படி ஒரு பாக்ஸ் மூலமாக சார் குறிக்கலாம். ஒரே ஒரு பாக்ஸ் மூலமாகவும் சார் சொல்லுவேன். இந்த ஒரு பாக்ஸில் ஏக் தோக் 2 எலக்ட்ரான் இருக்கும். இது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது n = 2 அப்படின்னா n-1. n-1னா 1, 1னா p. ஆனால் pனா pன்னு மட்டும் இருக்காது, எஸ்ஸும் சேர்ந்தா இருக்கும் அசிமுத்தல் குவாண்டம் நம்பரில். எஸ்ஸை நீ என்ன சொல்லுவ? சிங்கிள் பாக்ஸ். பியை வந்து எத்தனை சொல்லுவ? ட்ரிபிள் பாக்ஸில் சொல்லணும். இதில் 1 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். இதில் நான் சொல்கிற மாதிரி தான் ஃபில் பண்ணணும். 1 மேலே, 2 மேலே, 3 மேலே, 4 கீழே, 5 கீழே, 6 கீழே. அப்போ எஸ்ஸில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் ஃபில் ஆகும்? 6 எலக்ட்ரான். எஸ்ஸில் 2 எலக்ட்ரான், பியில் 6 எலக்ட்ரான். மொத்தம் எத்தனை n = 2ல் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 8 எலக்ட்ரான். நீ முன்னாடி எடுத்து பாரு, 2n² ஃபார்முலா அதான் சொல்லியிருப்பேன். 2 × 2² 4 8. உனக்கு புரியுதா? அப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n = 2 நான் 8 எலக்ட்ரான் சொன்னேன் இல்லையா? அந்த 8 எலக்ட்ரான் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்? எஸ்ஸில் 2 எலக்ட்ரானாகவும் பியில் 6 எலக்ட்ரான், அதாவது 2s2ஆகவும் 2p6ஆகவும் இருக்கும். அதாவது தான் 2s2ஆகவும் 2p6ஆகவும் இருக்கும். சரி, அடுத்தது n = 3. n = 3னா n-1 2, 2னா d, dனா d மட்டும் இருக்காது, p இருக்கும், s இருக்கும். எஸ்ஸில் ஒரு பாக்ஸு, பியில் மொத்தம் 3 பாக்ஸு, டியில் மொத்தம் 5 பாக்ஸ் வரணும். 1 2 3 4, 1 2 3 4 5. ஒரு பாக்ஸில் 2 எலக்ட்ரான்யா. அப்போ மொத்தம் இதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 10 எலக்ட்ரான். இதில் 6 எலக்ட்ரான் இருக்கும், இதில் 2 எலக்ட்ரான் இருக்கும். மொத்தமாக கூட்டினா எத்தனை? 18 எலக்ட்ரான் இருக்கும். அதுக்கு நீ இப்படி போட்டு சொல்லணும் அவசியம் இல்லை கண்ணா. உங்கள்கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது? 2n². 2 × 3², 3 × 9, 9 × 2 8 எலக்ட்ரான். 18 எலக்ட்ரான்ஸ். இதே மாதிரி n = 4ன்னு சார் சொன்னா எல்லோட வேல்யூவில் 3. 3னா f. ஆனால் எஃப்னா எஃப் இருக்காது, டி இருக்கும், பி இருக்கும், எஸ் இருக்கும். இதில் ஒரு பாக்ஸு, பியில் 3 பாக்ஸு, டியில் மொத்தம் 5 பாக்ஸு, எஃப்பில் மொத்தம் 7 பாக்ஸ் இருக்கும். தனியாக எழுதி காட்டுறேன். 1 2 3 4 5 6 7. ஒவ்வொன்றிலையும் 2 எலக்ட்ரான். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னா 14 எலக்ட்ரான் இருக்கும். அப்பில் 7, டவுனில் 7. அது ஏன்னா அப்புறம் சொல்கிறேன். ஹை ஸ்பின் லோ ஸ்பின் கான்செப்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவேன். அப்போது இதில் மொத்தம் இதில் ஒரு 14, இதில் ஒரு 10 24, இதில் ஒரு 6 30, இது 2 32 எலக்ட்ரான். நீ அப்படி சொன்னாலும் ஓகே, இல்லையா 2n² போட்டு டைரெக்டாக 32 சொன்னாலும் ஓகே. ஆனால் அந்த இதில் அதாவது ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கக்கூடிய அந்த 2 எலக்ட்ரானும் எஸ்ஸுக்குள்ளே இருக்கும். அடுத்துல கூடிய 8 எலக்ட்ரானும் எஸ்ஸில் 2, பியில் 6. அடுத்ததில் கூடிய 3 எஸ்ஸில் 2, பியில் 6, டியில் வந்து 10. கடைசியாக இருக்கக்கூடிய 32 எஸ்ஸில் 2, பியில் 3 6, டியில் 10, எஃப்பில் 14 ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நோட் பண்ணிக்கோ. இது சப்ஷெல். சப்ஷெல் என்னென்ன? எஸ், பி, டி, எஃப்ங்கிற 4 சப்ஷெல் இருக்குது. ஆனால் எங்கே இருக்குங்கிறத நீ கற்றுக்கணும்.
4 சப்செல் இருக்குது, ஆனால் நீங்கள் எங்கே இருக்குன்னு கற்றுக்கணும். அடுத்து போலாமா? Maximum number of electron can be accommodated in the given subshell orbital is 2 times 2l plus 1. இது ஒரு PYQ நோட் பண்ணிக்கணும். இந்த தேர்ட் பாயிண்ட், அதாவது maximum number of electron that can be accommodated in the given subshell or orbital is 2 times 2l plus 1. 2 times 2l plus 1 நோட் பண்ண சொல்கிறேன். போலாமா? லிசன்யா, ஸ்டேட்மெண்ட்டாக படித்து வச்சுக்கணும். நான் உனக்கு இது சொல்லிட்டேன், எஸ்ஸுன்னா அதில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்ட்டு, பியில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு சார் சொல்லிட்டேன், டியில் எத்தனை எலக்ட்ரானுக்கு சொல்ல, எஃப்ல எத்தனை எலக்ட்ரானுக்குன்னு சொல்லிட்டேன். நீ என்ன பண்ணுவ, பாக்ஸ் போட்டு இப்படி சொல்லுவேன். ஆனால் ஒவ்வொரு டைம் இப்படி போட முடியுமா? போடணும், போடலாம், போடாமையும் போடலாம். அதுக்கு ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபார்முலா 2 × 2l + 1 இப்படியும் சொல்லலாம். ஆர் 2 எடுத்ததில் பெருக்கணா 2l 4l ஆகிடும். 2 × 1 ரெண்டையும் சேர்த்து தானே பெருக்கணும், தனித்தனியாக பெருக்கக்கூடாது, ஏன்னா ப்ராக்கெட் இருக்குது. அப்போ +2. ஓகேவா? இப்படி சொல்லலாம். இதுதான் நீட்டில் கேட்டிருந்தான். நீட்டில் இந்த மாதிரி தான் கேட்டிருந்தான். 4l + 2 தான் சாய்ஸில் இருந்துச்சு. சரி, ரைட்டு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுவும் கேட்கலாம், இதுவும் சாய்ஸில் இருக்கலாம், ஆனால் ரெண்டும் சேர்ந்து இருக்காது. சரி, ரைட். லிசன், ஏதோ ஒன்று பயன்படுத்திக்க, நான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம், எஸ்ஸில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்குது, அதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் அக்காமடேட்டட் இன் சப்செல்லுங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஃபர்ஸ்ட் எஸ்ஸுங்கிற சப்செல் எடுத்துக்குவோம். எஸ்ஸுங்கிற சப்செல் தான், பியும் சப்செல் தான், டியும் சப்செல் தான், எஃப் சப்செல் தான். இதெல்லாம் என்னது? சப்ஷெல். இப்போ எஸ்ஸுங்கிற சப்செல் சார் எடுத்துக்கல. இதில் வந்து ஃபார்முலா 2 × 2l + 1. எஸ்ன்னு எல்லோட வேல்யூ என்ன? 0வா? என்னையா எல் 0னா தானே அது எஸ்ன்னு சார் சொன்னேன். ரைட்டு, +1. இதோட பெருக்குன்னா எல்லாமே 0 ஆகிடும். அப்போ 2 × இது 0 விட்டுரு 1. 2 × 1 2. அப்போ எஸ்ஸில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 2 எலக்ட்ரான். இதே மாதிரி நீ எல்லாத்துக்கும் போட்டு பாரு, நான் சிலதுக்கு மட்டும் போட்டு காட்டுறேன். எஃப்பில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சார் 14 எலக்ட்ரான் இருக்குன்னு நீ சொல்லுவேன், ஆனால் அதை போட்டு காட்டுறதுக்கு 2 × 2l + 1. ரைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்னா எல்லோட வேல்யூ என்னையா? 3யா? அப்போ 2 × 2 × 3 + 1. அப்போது 2 × 2 3 6 + 1 2 × 7 14. சரியா போச்சா? அப்போது உனக்கு இந்த ஃபார்முலா, அதாவது 2 × 2l + 1 ஆர் 4l + 2 இப்படி சொல்கிறேன் இல்லையா? இந்த ஃபார்முலா என்னது? ஒரு குறிப்பிட்ட சப்ஷெல்லில் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லணும். ஒரு குறிப்பிட்ட சப்ஷெல்லில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட சப்ஷெல்லில்
எவ்வளோ எலக்ட்ரான் இருக்க முடியும், த மேக்ஸிமம் அகாமடேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் இங்கே டிஃபைன் பண்ணுது. அதை தான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கு, நோட் பண்ணிக்க. தேர்டு பாயிண்ட் அதுதான். தேர்டு பாயிண்ட் அதுதான். அது போலாமா? அது வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸ். லிசன் பண்ண